எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பெண்கள் சந்திப்பின் இணையவழி கலந்துரையாடலின் ஊடாக நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று குழந்தைகள், சிறுவர்கள், அஹ், சிறுமிகள், இளம்பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகமும் பொறுப்புக்கூறலும் என்ற தலைப்பின் கீழ் பேச விளைகின்றோம். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முதல் நேற்றைய தினம் ஈரானில் இஸ்ரேலிய படையினால் பெண் குழந்தைகளின் முன்பள்ளி மீது நடாத்திய தாக்குதலுக்கு எமது பெண்கள் சந்திப்பு சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். உலகங்களும் பெண் சிறுமிகள், குழந்தைகள், இளம்பெண்கள் என்று பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு, பாலியல் வன்கொடுமைக்கும், பாலியலுக்கான கடத்தல்களிலும் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சர்வதேசமெங்கிலும் அதனை தடுப்பதற்கு சட்டங்கள் இருந்தாலும் இன்னுமே அத்தகைய கொடூரங்கள் நிகழ்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. திட்டமிட்ட ரீதியில் இந்த ஆணாதிக்க சமூக கட்டமைப்பில் இத்தகைய குற்றங்கள் மறைக்கப்பட்டும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டும் வருவதுதான் வழக்கமாக இருக்கின்றது. ஆணாதிக்க கருத்தியலின் ஊடாக பெண் உடல், அதாவது ஒரு நுகர்வு பண்டமாக கருதப்படுவது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தாலும், இது ஒரு வர்க்க ரீதியான நலிவுற்றவர்கள் மீதான திட்டமிட்ட ஒரு ஒடுக்குமுறையாகத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு உதாரணமாக இப்போது வெளிவந்திருக்கும் எப்ஸ்டீன் கோப்புகளையும் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பாலியல் வலைப்பின்னல் இயங்கியது, அதை எப்படி இந்த அதிகார மையங்கள் தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தன என்பது நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த குற்றவாளிகள் மறைக்கப்படுவதும், உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர் போன்ற டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் இன்னும் குற்றம் 38,000 தடவை எப்ஸ்டீன் கோப்புகளில் அவர் பெயர் இருந்தும் இன்னுமே அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாகவும் மற்றைய நாடுகள் மீது மனித உரிமை மீறல் என்ற ஒரு காரணத்தை வைத்து தாக்குதல் செய்கின்ற ஒரு அதிகார பீடத்திலும் அவர் இருப்பதை உலக நாடுகள் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன. எந்த குற்றவாளியும் ஒரு பொறுப்பு குரல் முழுக்கு கொண்டு வரப்படாமல், அதே நேரம் அந்த குற்றம், அந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்பட்ட பெண்களின் பெயர்கள் எந்த இருட்டடிப்பும் இல்லாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்டின் மூலமாக அந்த பாலியல் பலாத்காரத்துக்குட்பட்ட பெண்கள் பெயர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இருந்தும், எந்த விதமான குற்றவாளியின் இருட்டடிப்பு இருக்கக்கூடாது என்று இருந்தும், ஆனால் நடந்தது வேறு விதமாகத்தான் இருக்கின்றது. எப்போதும் அதிகார பீடத்தில் இருக்கும் அதிகார வர்க்கம் தனக்கு சாதகமாகத்தான் இதையும் செய்யும் என்பது இது ஒரு உதாரணம். 1998 மரியா ஃபார்மர் FBI-க்கு ஒரு மனு தாக்குதல் செய்திருந்தார். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள இல்லை. ஆனால் மரியா ஃபார்மர் இப்போதும் ஒரு ஓவியா இருக்கும். அவர் தன்னை போன்று எப்ஸ்டீனாலும் கிளேன் மேக்ஸ்வெல்லாலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் உருவப்படங்களை அவர் தனது வீட்டில் வைத்து வரைந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண்களின் கதைகள் வழக்குகளிலும் பத்திரிகைகளின் தலைப்புகளிலும் மட்டுமே இருந்து விடக்கூடாது. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேணும், அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேணும் என்று அவர் அந்த உருவப்படங்களை வரைந்து வருகிறார். நாங்களும் இன்று பெண்கள் சந்திப்பாக இந்த சமூக கருத்தியலை இப்படி இந்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடரும் இந்த சமூக கருத்தியலை மாற்ற வேண்டும் என்பதுதான் நமது நோக்காக இருக்க வேண்டும். ஆனால் நிகழ்ந்த குற்றங்களுக்கு
அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேணும் என்பதில் நாங்கள் அவர்களோடு எப்போதும் கைகோத்து நிற்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய நிகழ்வை நெறிப்படுத்த அஞ்சனா நம்மோடு இணைந்திருக்கிறார். அஞ்சனா ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர், அதே நேரம் ஒரு எழுத்தாளர். அவரது கருப்பை அரசியல் என்ற நூல் கட்டுரை தொகுப்பு அண்மையில் வெளிவந்திருக்கின்றது. அஞ்சனா. நன்றி உமா. வணக்கம். பெண்கள் சந்தித்து தலைப்பினூடாக இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு உமா ஏற்கனவே சிறந்த ஒரு அறிமுகத்தை தந்திருந்தார். பாலியல் துஷ்பிரயோகமும் பொறுப்புக்குரலும், செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. பாலியல் துஷ்பிரயோகம் என்ற பதம் மிகவும் ஒரு பரந்த விடயப்பரப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பதம். அதுக்குள்ள பல விடயங்கள் அடங்குகின்றது. சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது செக்ஷுவல் அபியூஸ்ன்றது ஒரு இட்ஸ் நாட் லீகலி சார்ஜ் டேர்ம். ஆனா இப்ப நீங்க சட்ட வரைவுகள், இப்ப இலங்கையின் சட்ட வரைவா இருக்கட்டும், இப்ப யூகே சட்ட மூலம் இவற்றில் பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாட்டி ரேப் என்ற 3 கேட்டகரி தான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த சிறுவர்களுடைய ஒரு செக்ஷுவல் அபியூஸ் என்றாலும் கூட அந்த அபியூஸ் வேர்ட் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காது. என்னன்னு சொன்னா அந்த அது ஒரு பரந்துபட்ட ஒரு பதம். ஆனா நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கலந்துரையாடல் நாங்கள் அந்த சட்ட வரைகளுக்கு சுருக்கிக் கொள்ளவில்லை. ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு பெண்ணிய நோக்கோடும் நாங்க இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை எல்லோருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உமா ஏற்கனவே சுட்டி காட்டியது போல இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் இப்போ உலகம் முழுவதும் பரவலாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெருமளவு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளிலும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு என்னன்னு சொன்னால், எப்ஸ்டீன் போன்றவர்களை உருவாக்குவது யார்? அந்த அவர்களின் தண்டனை விலக்கு கலாச்சாரத்திலிருந்து தப்பிச் செல்லும் இந்த மாதிரியான முதலாளித்துவ வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய இந்த நபர்கள் எவ்வாறு தப்பித்துக் கொள்கிறார்கள்? அதை சூழ்ந்து வந்துள்ள அந்த உடைந்து போன அரசியல் கட்டமைப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இந்த விஷயம் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. நாங்கள் எப்பவும் அவருடன் இணைந்து செய்த அந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் அந்த விடயங்களை பற்றியும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது. அவரை பற்றின பேச்சு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஒப்பீட்டளவில். அதை சூழ்ந்த விஷயங்களையும் நாங்கள் இன்னும் ஆழமாக பேச வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக அவரை தோற்றுவித்த அந்த சமூக கட்டமைப்பு மற்றும் நாங்க இன்னொரு விஷயம் நாங்க நினைக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்கார வர்க்கம் அல்லது ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எலைட்ஸ் என்ற இந்த சமூக குழுவில் மட்டும்தான் இந்த விடயங்கள் நடக்குது என்றதும் இல்லை. எம்மை சுற்றி எமது நம்முடைய அருகே இருக்க வீடுகளில் கூட தமிழ் சூழலில் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்ற வீடுகளில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சிறுவர் துஷ்பிரயோகம் என்றது இந்த விடயத்தை தமிழ் சூழலில் நாங்கள் பெரிதளவு கதைப்பதும் குறைவாக இருக்கின்றது. அது சம்பந்தமான விவாதங்களில் ஈடுபடுவதற்கு தயக்கங்கள் இருக்கின்றது. பெருமளவு இம்மாதிரியான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் சிறுவர்களுக்கு தெரிந்தவர்களாலே நிறுத்தப்படுகின்றது. அதனால மிகப்பெரிய துரதிருஷ்டம். அப்ப அந்த விடயங்களையும் நாங்கள் மிகவும் ஆழமாக அதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நான் முதலாவது பேச்சாளரை அழைக்க இருக்கின்றேன். முதலாவது பேச்சாளர் இலங்கையின் வடகிழக்கு பிராந்தியத்தில் பெண்ணிய செயற்பாட்டாளராக இயங்குபவர். அவர் ஒரு ஓவியர் மற்றும் ஒரு சமூக ஆர்வலர். அவருடைய ஒரு கவிதை தொகுப்பு நிலம் பரவும் புட்கள் என்ற தலைப்பில் வெளிவந்திருந்தது. மேலும் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் குரலை ஓவியங்கள், கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தி வருகின்றார். போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி, சுற்றுச்சூழல் நீதி போன்ற விடயங்களில் கிட்டத்தட்ட 3 தசாப்த காலங்களாக இயங்குகின்றார். கமலா வாசுகி, உங்களைத்தான் முதலாவது பேச்சாளராக அழைக்கின்றேன். உங்களுக்கான நேரம். வணக்கம் எல்லாருக்கும். ஒரு பெரிய தலைப்பு. நீங்க சொன்ன அந்த 30 வருஷமும் போராடி கொண்டிருக்கிற நேரடியாக
இன்னும் நீதி கிடைக்காத நீதி என்று எதண்டு எங்களுக்கு இன்றைக்கு சந்தேகமா இருக்கிற எதை நாங்கள் நீதி என்று கேட்கிறோம் என்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அனுபவத்துக்கூடாக இன்றைக்கு நீங்க சொன்ன விஷயத்தை கதைக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கிறேன். இன்றைக்கு நான் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி, ஒரு சின்ன விஷயம். நான் நினைக்கிறேன் நீங்களும் எல்லாரும் அந்த விஷயங்கள் நிறைய தரம் கலந்துரையாடி இருப்பீங்க. அதை பற்றி மட்டும்தான் நான் பேச போறேன். நான் நினைக்கிறேன் பிறகு லீனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி கூட கதைப்பான்னு நம்புறேன். இது எங்கட சமூகம் பற்றினது. இப்ப இந்த உலகளாவிய ரீதியில பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கிறதுல இருந்து எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்கட வீட்டுக்குள்ள எங்களுக்கு எங்களோட சேர்ந்தாக்களுக்கு அயல்ல நடக்கிறது வரைக்கும் அந்த பிறந்துபட்ட ஒரு பாலியல் வன்முறைக்கான தளத்தை இந்த உலகத்துல உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு நாங்கள் நீதி என்று எதை கேட்கிறோம் என்ற ஒரு கேள்வியோட தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு. அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா எங்களை தமிழ் சூழலுக்குள்ள நாங்கள் பாலியல் வன்முறையை எப்படி பாக்குறோம், பாலியல் துஷ்பிரயோகத்தை எப்படி பாக்குறோம் என்றது. அப்ப இன்றைக்கு நாங்கள் மையப்படுத்துற ஒரு விஷயம் எங்கட மனப்பாங்குகள் பற்றினது. அந்த எங்கட மனப்பாங்கு தான் எங்களுடைய சமூக சட்டங்களாக நியமங்களாகவும் இருக்குது. அதுதான் எங்களுடைய தேசத்துடைய அல்லது ஏதோ ஒரு வகையில சட்டங்களாக உருவாக்கப்படுது. நாங்கள் எங்களுக்குள்ள வச்சிருக்கிற இந்த பாலியல் வன்முறை பற்றின கருத்துருவாக்கம் எங்களுக்கு காலங்காலமாக இந்த கற்பு என்ற ஒரு விஷயத்த சொன்னதால அந்த கற்பு என்ற விஷயம் போயிட்டுன்றதுதான் இன்றைக்கு நாங்க அதை நேரடியா சொல்லாட்டி கூட கனவேற்ற மனசுக்குள்ள இருக்குது. ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்தா வன்முறைக்கு உட்படுத்தியவர் அதுல ஒரு பிரதான பொருள் இல்லை. வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமியோ பெண்ணோ தான் அதுல மையம். அவவிட அதுல ஒரு இழப்பை பற்றி மட்டும்தான் நாங்கள் நடுவில் வச்சு ஒரு கருத்தா எடுக்கிறோம். அதுல உடல் உள பாதிப்புகள் இருக்கும். அது வேறு எத்தனையோ வன்முறையாலையும் நடக்கும். நேரடியாக பாலியல் வன்முறையால மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு உடல் உள பாதிப்பு வரமாண்டி இல்லை. ஆனா அந்த விஷயத்துக்கான வைத்தியமா சட்ட நீதியா அந்த நீதிகள் தாண்டி அவட இழப்புக்கான நீதி தாண்டி ஒரு சமூகம் அதை எப்படி பாக்குது, அதோட அதாவது அது நடக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தின தங்களை பற்றி எப்படி பாக்குதுன்னு பார்த்தோம்டா எங்கள்கிட்ட இருக்கிற வேற விஷயங்கள். இப்ப நேற்று முந்த நாள் எல்லாம் நான் ஆண்களும் பெண்களுமாக இருந்த சபைகள்ல இந்த விஷயங்களை நான் அவங்களோட கேள்வி எழுப்பி அவங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய கேட்கல. எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா எங்கள்கிட்ட எப்பயுமே ஊத்தைய மூடி மறைக்கிறது தான் இருக்குது. ஒரு பிள்ளைய மூடி மறைச்சிட்டா பிள்ளை இல்லையான்னு நாங்க நம்புறோம். பிள்ளைய சரியாக்குறதுக்கு நாங்க முனைகிறது இல்லை. பொறுப்பு கூறலில பிள்ளைய சரியாக்குறது ஒரு முக்கியமான விஷயம். போருக்கு பின்னான காலத்துல இந்த நிலை மாறுகால நீதியில எல்லாம் நாங்கள் கேட்கறது வெறுமன இழப்புக்கு நீதி இல்லை, இனிமேல் நடக்காமல் இருக்க வேணும்ன்றது. அந்த இனிமேல் நடக்காமல் இருக்க வேணும்ன்ற விஷயத்த பாலியல் துஷ்பிரயோகத்துல நாங்கள் எங்களோட சமூகங்கள் எடுத்துக்கொள்றது இல்லை. அப்ப இனிமேல் நடக்காமல் இருக்க வேணும் என்றால் அது நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட நடத்தை, எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் சவாலிட வேண்டிய கட்டமைப்புகள் சார்ந்த ஒரு பெரிய பொறுப்பு. எங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு சரியான பஞ்சு. அப்ப நாங்கள் பண்பாடுன்ற பேரில நாங்கள் மூடி மறைக்கிறது. இது அந்த சரியான வெக்கமான விஷயம். பாலியல் வன்முறைக்கு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களே பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு வெள்ளையா நாங்கள் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சிருக்கிறோம், வெள்ளையாக தரைய சுவரை பெயிண்ட் பண்ணி இருக்கிறோம்னா உடனே சொல்ற ஏன் வெள்ளை அடிச்ச நீங்கள் ஊத்த தெரியுமில்ல என்று. ஊத்த தெரிஞ்சா தானே துப்புரவாக்கலாம். ஊத்த தெரியாத ஒரு நிறத்துல எப்படி ஊத்தைய கண்டுபிடிக்க? அப்ப ஊத்த இருக்கலாமா? ஊத்த தெரியக்கூடாது, ஊத்த இருக்கலாம். இது ஒரு பெரிய மனப்பாங்கு. நேற்று நான் பார்த்தேன். நான் ஒரு இடத்துல போய் நிக்கல, அந்த அறை நாறுது. அந்த அறை நாரிச்சேன்னா நாத்தத்தை கண்டுபிடிக்கல கொண்டு வந்து ஒரு வாசமான ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறோம்னா ஒரு ஊத்தைய ஒரு அழுக்க இன்னொரு நல்ல விஷயத்தால கவர் அப் பண்ற, மூடி மறைக்கிறது ஒளிய அந்த பிரச்சனைய கையாள்றது இல்லை. அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் காலங்காலமாக ரொம்ப பிழையான ஒரு நாங்கள் ஊத்தையான்னு நினைக்கிற இந்த பெண்ணோட உடல், பெண்களோட உடலை ஊத்தி அணைக்க வைக்கிறது. சில எத்தனையோ சந்தர்ப்பத்துல ஆரேன் தொட்டாலும் நாங்க தான் ஊத்த, எங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் நாங்க தான் ஊத்த. அப்ப இந்த எங்களை பற்றின விஷயத்த மூடி மறைச்சிட்டா சரி, இந்த ஊத்தைய கொண்டு வர ஆக்களை கையாள தேவையில்லை.
அப்ப இன்றைக்கு பார்த்தோம்னா எங்கட இன்னும் காலங்காலமாக எங்கட கலைகள் இலக்கியங்கள் இந்த ஆண் மைய சிந்தனை ஆணாதிக்க சிந்தனையோட உருவாக்கப்பட்ட கலைகள் இலக்கியங்கள் இன்றைக்கு சினிமா வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா பிரபல்யமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவா இருக்கிற எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு மிக கேவலமான ஒன்றில்ல பல கேவலமான பாலியல் துஷ்பிரயோகம் இருக்குது. ரொம்ப மோசமான வன்முறை செய்யற ஆளாக நாங்கள் அவங்க தான் கதாநாயகர்கள். பின்னுக்கு தட்டுறவன் முன்னுக்கு தட்டுறவன் வார்த்தையால ஒவ்வொரு சினிமா பாட்டுமே வந்து பாலியல் வன்முறையா இருக்கும். ஆனா எங்கட வீட்டுல விடியவுல இருந்து இரவு வரைக்கும் அதுதான் வீட்டுக்குள்ள ஒலிச்சு கொண்டிருக்கு. எங்கட ஒரு குழந்தை பிள்ளையோட பிறந்த நாள்ல கூட ஒரு பொம்பளைய எப்படி பாலியல் ரீதியாக அனுபவிக்கலாம்ன்ற பாட்டுகள் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து எல்லா எங்களுடைய முப்பரிமாண வழிகளும் பெண்களை வந்து பாலியல் பணங்களா காட்டி எங்கட பிள்ளைகளோட மனசுக்குள்ள எல்லாம் போயிட்டு அதுல யாரோ 1-2 பேர் வன்முறையாளர்களாக அடையாளம் காணப்படுற சந்தர்ப்பத்துல உதாரணத்துக்கு வித்தியாட வழக்கெடுக்கலாம் 9 பேர் அவங்க வன்முறையாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுக்கு இதுல ஒரு பாவமான பிகராக ஒரு பெண் மாணவி வெள்ளை யூனிஃபார்ம்ல அவருக்கு அப்படி நடந்துட்டு தந்தோட மட்டும் நாங்கள் ஒரு அலர்ட்டா போய் எல்லாம் பார்த்து ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு சட்ட ரீதியா மரண தண்டனை கொடுத்துட்டு எங்களுக்கு திருப்தி. எங்கட விட்டா நடக்கையில அவங்களும் இனி இல்லை என்னுடைய இது நடக்காதுன்ட்டு நாங்கள் அப்படியே மெல்ல தட்டி விட்டுட்டு போயிடுறது. அப்ப இந்த 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 விஷயத்துல நாங்கள் எங்க நிக்கிறோம்? அந்த 9 ஆண்கள் இளம் பையன்களையும் வளர்த்தது யார்? அந்த 9 பையன்களுக்கும் வந்து யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அந்த 9 பையன்களுக்கும் ரோட்டால போற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி செய்யலாம்னு எந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிச்சாங்க? எங்க நாங்க வச்சிருந்தோம்? அவங்க சந்திர மண்டலத்துல இருந்து வேற இல்லை. அப்ப இந்த விஷயத்த யோசிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற எங்களுக்கு கல்வி ஊட்டுற கல்வி நிறுவனங்களோ மத நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ சமூக அமைப்புகளோ இந்த கேள்வியை கேட்டு அதுல ஒரு அந்த மையத்தை அந்த அந்த பிரச்சனையோட நீதியோட மையத்தை வன்முறையாளர்களுடைய பக்கத்துல இருந்து கொண்டு போய் அங்க வச்சு அதை பற்றி பகுப்பாய்வு செய்யறதுக்கு தயாரில்லை. பெண்ணுக்கு நீதி என்றது அவருக்கு சட்ட நீதி, அவருக்கு தண்டனை கொடுத்துட்டா சரி, அந்த பெண் பாவம் அல்லது அந்த பெண் கெட்டவா அவருக்கு இது நடக்கிறது சரி. இப்ப ஏதோ ஒரு அப்படியே ஒரு தீர்வை வச்சிருக்கிறோமே ஒழிய அந்த பிரச்சனையோட மையத்தை வன்முறையாளர்கள் எங்கட சமூகத்துக்குள்ள இருந்து வர வன்முறையாளர்கள், அது காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஆண்மை என்ற பலமா இருக்கலாம், கலைஞர்கள் அவை வன்முறை செய்தாலும் அவை நல்லா கதை எழுதிச்சுன்னா அவை பிரச்சனை இல்லை, வன்முறை செய்யலாம். அவை என்ன எவ்வளவு பாலியல் வன்முறை செய்தாலும் அவை நல்ல கவிஞர்களா இருந்துட்டா சரி, அவை நல்ல கதாநாயகர்களா இருந்துட்டா சரி, அவை நல்ல காசுக்காரரா இருந்துட்டா சரி, அல்லது எங்கட குடும்பத்துக்குள்ள எங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆணா இருந்துட்டு அவர் வேற யாருக்கு நினைச்சதாலும் எங்களுக்கு ஓகே. அப்ப அந்த வன்முறை நடக்கிறதுக்கான மையம் வந்து அங்க மாத்தாம நாங்கள் அந்த நீதியை சமூக நீதி அல்லது அதுல இருந்துதான் சட்ட நீதி எல்லாம் வரப்போகுது. அந்த சமூக நீதியை தேடுற அந்த மையத்தை அங்க வைக்காம நாங்க பெண்களுக்குள்ளதான் இன்னும் வச்சு கொண்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இது பல தளத்திலையும் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் கலந்துரையாடல்ல நிறைய விஷயம் வேறுமென்று நான் அந்த இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நிறைய விஷயம் கதைக்க இயலாது. உதாரணமா கதைக்க இயலாது. கதை நாங்கள் டிஸ்கஷன் வரைக்குள்ள இதில் பற்றி கூட கதைக்கலாம் என்று நம்புறேன். நன்றி. நன்றி வாசுகி, மிகவும் காத்திரமான கருத்துக்களை மிக குறுகிய நேரத்தில் சொல்லி சென்றீங்க. வன்முறையாளர்கள் வந்து எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள் அல்லது அவர்களை பற்றிய ஒரு நோக்கு சமூகத்தில் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை பற்றிய கரிசனையும் அதை பற்றிய உரையாடலும் அதிகமாக இருக்கின்றது. அழுக்குகளை மறைத்துக் கொள்ளும் ஒரு கலாச்சாரம் நமக்குள் இருக்கின்றது. ஆணிவேர் பிரச்சனையை அடையாளம் காணாமல் மேலோட்டமாக வெறுமனையே தண்டனை கொடுக்கிறது மட்டும் நாங்கள் ஒரு நோக்காக கொண்டு இயங்குகின்றோம். அதை விடுத்து சமூக ரீதியில் அடிமட்டத்தில் சென்று அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருப்பொருளை சொல்லி சென்றீர்கள். நன்றி. அடுத்த பேச்சாளராக கவிஞரும் ஆவணப்பட இயக்குனரும் சமூக செயற்பாட்டாளருமாக இயங்கிக் கொண்டிருக்கும் லீனா மணிமேகலை. இவர்கள் பெண் உரிமைகள், பாலியல் சமூக ஒடுக்குமுறைகள், ஈழப் போராட்டம் சார்ந்து கவிதைகள் எழுதி வருபவர். இவருடைய 5 நூல்கள் இதுவரை வெளியாகி உள்ளது. லீனா, உங்களை பேச அழைக்கின்றோம். நன்றி தோழர் அஞ்சனா. வாசுகி தோழர் வந்து நேரடியாக நம்ம சமூகம் எப்படி ஒரு ரேப் கல்ச்சர்
ரேப் கல்ச்சரை கொண்டாடுற ஒரு சமூகமாக இருக்குது. அப்புறம் பெண்ணுடைய உடல், சிறுவர் சிறுமிகளுடைய உடல் அப்படிங்கிற மொத்த அந்த அந்த உடலுங்கிற கான்செப்டே பொல்யூஷன், லைக் பொல்யூட்டட் நான் பொல்யூட்டட் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள எப்படி நம்ம மொத்த உளவியலும் இயங்குதுங்கிறத ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க. உமா தோழர் தொடங்கினப்பயே வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசினாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது எப்படி ஒரு எப்ஸ்டீன்கிற ஒரு தனிநபருடைய தனி வக்கரம் அல்ல, அது ஒரு உலகளாவிய அதிகார கட்டமைப்பு. அதில் வர்க்கம் எப்படி செயல்படுது, பாலின அதிகாரம் எப்படி செயல்படுது, அதுக்குள்ள வந்து செல்வாக்கு, அரசியல் அண்ட் பவர் புரோக்கிங்னு சொல்லப்படுற அந்த ஜனநாயகத்துக்கும் மேலே ஜனநாயகத்தை ஒரு முகமூடியா வச்சுட்டு ஒரு 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 5 பில்லியனர்ஸ் ஒரு 10 பில்லியனர்ஸ் வந்து எப்படி மொத்தத்தையும் வந்து இயக்குறாங்க, எப்படி டெமோக்ரஸியே யூனோ ஒரு ஒரு அது ஒரு 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 கண் துடைப்பு தானா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னைக்கு அந்த டிஸ்கோஸை உருவாக்கி இருக்கு. அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பு, அந்த அதிகார கட்டமைப்பு தான் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆயிரக்கணக்கான ஆவணங்கள், நீதிமன்ற ஆவணங்கள், வாக்குமூலங்கள், இமெயில்ஸ், இப்படி டாக்குமெண்ட் வந்து குவிஞ்சு கிடக்கு. அது வந்து காகிதங்களா, அது ஆவணங்களா, இல்லை அடக்கப்பட்ட குரல்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யூரோப்பில் மட்டும்தான் சில அரெஸ்ட் நடந்திருக்கு. இத்தனை அதாவது 2000 தோழர் சொன்ன மாதிரி லேட் 90s இருந்து ஏர்லி 2000s இருந்து நிறைய சர்வைவர்ஸ், ஒரு 36 சர்வைவர்ஸ் ஃப்ளோரிடாவில் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் சில கோர்ட்டை அணுகினாங்க. அப்புறம் வெரி ஹை ப்ரொஃபைல் வெர்ஜீனியா கியூஃபருங்கிற அந்த சர்வைவர் இன்னைக்கு வந்து அவங்க she killed herself, அவங்களுடைய மெமோயர் தான் இருக்கு. அவங்க பிரின்ஸ் ஆண்ட்ரூ மேலே வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு டெட்மேனோட இமெயில்ஸ், ஒரு 2019 எப்ஸ்டீன் கைதாக்கப்பட்டு ஜூலையில் கைதாகி ஆகஸ்டில் வந்து சிறைக்குள்ள மரணம் அடைகிறார். அந்த மரணத்தின் மேலேயும் நிறைய கான்ஸ்பிரசி இருக்கு. ஆனால் அந்த டெட்மேன் அவன் வந்து இறந்ததுக்கு பிறகு வெளியாகிற ஆவணங்களை வச்சு தான் அந்த சர்வைவர்ஸை இன்னைக்கு நம்புறாங்க. இது வரைக்கும் சர்வைவர்ஸ் வந்து ஸோ ஆன் த ஹோல் women who speak up, women who come forward to speak up, சர்வைவர்ஸை நம்புறதில்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குர்ஃப்ரேயோட மெமோயர்ஸ் இன்னைக்கு அதில் ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட், இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் தன்னை வன்புணர்வு செய்ததா எழுதுறாங்க. ஆனால் இன்னைக்கு தான் அது பேசு பொருளாக இருக்கே தவிர அந்த சர்வைவர் போராடி போராடி கலைச்சு போய் தன் உயிரையே மாச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து விஷயமா இருக்கே தவிர இன்னைக்கு பிரின்ஸ் ஆண்ட்ரோட அரெஸ்ட் கூட ஒரு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமனுக்காக இல்லாமல் அவர் வந்து ரகசியங்களை வெளியிட்டுட்டாரு. யூகே கவர்மெண்ட் சீக்ரெட்ஸை வெளியே போட்டு இது பண்ணிட்டாரு, எக்கனாமிக் சீக்ரெட்ஸை வெளியே வந்து லீக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், அங்கே கேனிபலிசம் நடந்திருக்கு, சைல்ட் டிராஃபிக்கிங் நடந்திருக்கு, அப்யூஸ் நடந்திருக்கு, டார்ச்சர் நடந்திருக்கு, அண்ட் யூனோ நிறைய இளம் பெண்களை அவங்களுடைய கனவுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள ஒரு ஐலண்டுக்கு கடத்தப்பட்டு அங்கே எவ்வளவோ பெரிய முதலாளிகளுக்கு வந்து அவங்கள இரையாக்கி இருக்காங்க. ஆனால் அதையொட்டி அரெஸ்ட்டுங்கிறது ஐ திங்க் நார்வேல மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் மினிஸ்டர் அவர் வந்து அவருடைய பதவியில் இருந்து ரிசைன் பண்ணி ஒரு சில பவர்ஃபுல் மென் மட்டும்தான், அதுவும் ஐரோப்பாவில் மட்டும்தான் ஒன்று ரிசைன் பண்ணியிருக்காங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண 2 பேருமே அனதர் யூகே மினிஸ்டர், அவரும் வந்து பெயிலில் வந்துட்டாரு, பிரின்ஸ் ஆண்ட்ரூவும் பெயிலில் வந்துட்டாரு. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற தமிழில் பொறுப்பேற்பு அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கூறல், பொறுப்பேற்பு, இந்த விஷயங்கள்
ஒரு சில சலனங்களை வந்து ஐரோப்பாவில் மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிட்டிருக்கிற அந்த கொடுமைகளை பார்த்து இந்த உலகம் நடுங்கணும். அந்த நடுங்கிறதெல்லாம் எங்கேயுமே நடக்கலை. டொனால்ட் ட்ரம்ப் உமா தோழர் சொன்ன மாதிரி 30,000க்கும் மேலே மென்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இன்னும் அவர் போய் ஈரானில் குண்டு போட்டுட்டு இருக்காரு. அப்போதான் அதுலேருந்து வந்து அந்த டிஸ்கஷன்ல இருந்து எல்லாத்தையும் திசை மாற்றலான்று இந்த மாதிரியான குற்றங்களை செய்த அனைத்து பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் செய்கிற வேலை தான். இனி மோடியோட பெயர் இருக்கு. மோடி வந்து இன்னைக்கு இஸ்ரேல் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் பிரசிடென்ட்ஸோட பெயர்கள் இருக்கு. பில் கேட்ஸ் இருக்காரு, நோம் சாம்ஸ்கி, அறிவுஜீவிகள், இவங்க எல்லாருடைய பெயர்கள் இருந்தாலும் இது எதுவுமே இந்த உலகத்தை இது ஆக்சுவலி நிறுத்தணும். இதுக்கு மேலே இயங்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு இந்த உலகத்தில் 50% மேலே பெண்கள் நம்ம இருக்கோம். ஆனால் உலகம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அடுத்து அங்கே பாம்பு போடுறோம், இங்கே பாம்பு போடுறோன்னு விஷயம் போயிட்டு இருக்கே தவிர இந்த பெயர்கள் மென்ஷன் ஆன எந்த பெயர்கள் யாரை பற்றியும் எந்த விசாரணைகளும் நீங்கள் வந்து ஒரு சில அரெஸ்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் அண்ட் ரிமூவல்ஸ் இன் யூரோப் நடந்திருந்தாலும் அதை குறித்த எந்த டிஸ்கஷனும் நடக்கவே இல்லை. அதுக்கான ப்ரெஷர் குரூப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து உட்கார வச்சு எல்லா அந்த அந்த அசம்பிளியில் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் தென் லைக் அவ்வளோதான், அடுத்துன்னு மூவ் ஆகிட்டே இருக்கே தவிர நோபடி இஸ் ஹெல்ட் அக்கௌண்டபிள். ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து எப்ஸ்டீன் ட்ரையல்ஸ்க்கு நம்ம மூவ் ஆக வேண்டியிருக்கு. அதிகாரத்தை நோக்கி உண்மையை பேசுறது ஒரு விஷயம். உண்மையை பேசுறது தான் தொடர்ந்து நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம். உண்மையை பேசுகிற சர்வைவர்ஸ் எவ்வளவு விலையை கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பொறுப்பேற்க வைக்கிறதுங்கிற விஷயம் வந்து நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் எந்த அளவுக்கு செய்கிறோங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது ஒரு 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 பெரிய சிம்டம். இட்ஸ் எ சிம்டம். ஆனால் அது வந்து எல்லா சமூகங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் இயங்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பீடோஃபிலியா, இன்னும் வந்து சில்ட்ரன் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மீடியா ரிப்போர்ட் பண்ணுச்சு. சில்ட்ரன் எப்படி அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் அண்டர் ஏஜ் பாய்ஸ் ஆக முடியும்? சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன். ஸோ மீடியா ரிப்போர்ட்டிங்லேருந்து அந்த செக்ஸிசம், அந்த ரேப் கல்ச்சர், பீடோஃபிலியாவை நார்மலைஸ் பண்ணுறது, கேனிபலிசம், இது எல்லாமே இப்போ இந்த எலிட்டுன்னு சொல்லப்படுற இந்த சமூகத்தில் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பார்த்து எனக்கு வந்து அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. இந்திய சமூகங்களில் திருமண வயது, என்னுடைய பாட்டி 11 வயதில் திருமணம் பண்ணாங்க, என்னோட அம்மா 15 வயதில் திருமணம் பண்ணாங்க. இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டது வந்து பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்களை. ஸோ பீடோஃபிலியாங்கிறது இட்ஸ் ஸோ மச் வித்தின் த கல்ச்சர். அவங்களுடைய திருமண வயது இன்க்ரீஸ் ஆனதே ரொம்ப முதல்ல 12 வயதுலேருந்து 16 வயது, அப்புறம் 16 வயதுலேருந்து 18 வயது, இப்போ 18 வயது. நான் 18 வயதில் இருந்தப்போ நான் குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கும் திருமண ப்ரெஷர் இருந்தது. நான் சொன்னேன், நான் இன்னும் குழந்தையாக தான் இருக்கேன். ஸோ என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கு. அந்த அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ் பீடோஃபிலியாவிலிருந்து அந்த செயின்ஸை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு வந்து இத்தனை ஜென்ரேஷன் கடந்து வர வேண்டியிருக்கு. ஸோ பீடோஃபிலியா இஸ் ஸோ மச் இன்கிரைன்ட் இன் ஆர் கல்ச்சர். எவ்ரி சைல்டு லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா லைக் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவினர் மூலமாக செக்ஷுவல் அப்யூஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இந்திய சமூகத்தில் இருக்கிற எல்லா ஏகப்பட்ட டேட்டாஸ் அது வெளியே வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ளேயே இருக்கு பீடோஃபிலியா. அண்ட் பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக பார்க்கறது. அந்த பெண் எப்போ நம்ம நில உடைமை வருதோ அப்போ பெண்ணும் ஒரு உடைமை ஆகிறா. அப்போ பெண்ணை வந்து பெண்ணுடைய யோனியை பூட்டி வைக்கணும், அதுதான் அங்கதான் ஹானர் இருக்கு, அங்கதான் குடும்பத்தினுடைய மொத்த இதுவும் இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆனா வந்து வி ஆர் ஆல் பொல்யூட்டட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வெளியில பேசுறது எவ்வளோ நம்ம வந்து வெரி ஸ்ட்ராங்
வெரி ஸ்ட்ராங் லாஸ் இருக்கு. லைக் தொடர்ந்த ஃபெமினிஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் மூலமா இந்தியாவில் வந்து போக்ஸ் 2013 வந்தது. போஷஸ் லைக் ஒர்க் பிளேசஸ்ல இருக்க செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் விஷயத்த விசாரணை பண்றதுக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கிறதுக்கு உடனடியாக ரிட்ரஸல் பண்றதுக்கான சட்டங்கள்லாம் தொடர்ந்து பெண்ணிய போராட்டங்கள் மூலமா இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள் வந்து பணத்தால வாங்கப்படுது, இல்ல செயலிழக்க வைக்கப்படுது, அதிகாரத்தால செயலிழக்க வைக்கப்படுது, செல்வாக்கால வந்து செயலிழக்க வைக்கப்படுது, பாலின அதிகாரத்தால செயலிழக்க வைக்கப்படுது. ஸோ சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் வந்து தொடர்ந்து பெண்ணிய இயக்கங்கள் போராடி தான் அந்த சட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா இந்த சட்டங்கள் செயல்பட வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம ப்ரெஷர் குரூப்ஸா தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் அது ரிப்போர்ட் பண்ணப்படுது. செக்ஷுவல் வயலன்ஸ் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் ஆல் தட் பிகாஸ் ஆஃப் லைக் வாசுகி தோழர் சொன்ன மாதிரி இந்த ரேப் கல்ச்சருங்கிறத இன்கிரைண்டாக இருக்கிறதுனால, ஷேமுங்கிற ஃபேக்டர் இன்கிரைண்டாக இருக்கிறதுனால வெளியில் பேசுறது வந்து வெளியில் லைக் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டு சீக் ஜஸ்டிஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில், இங்கே இருக்கிற சிவில் சொசைட்டியில் ஜஸ்டிஸுங்கிறது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறதுனால வெளியில் பேசுறது வெரி வெரி லைக் ரிப்போர்ட்டட் ஸோ மினிமலி. அப்படி ரிப்போர்ட் பண்ணுற க்ரைம்ஸும் வந்து ட்ரையலாக மாறி பனிஷ்மெண்ட்டாக வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு வந்து பெரிய கேப் இருக்கு. மீட்டூ மூமெண்ட் வந்து இந்த மாதிரியான டியூ ப்ராசஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டமோட ஃபெயிலியரால தான் மீட்டூ மூமெண்ட் வந்து ஒரு அனார்கிக் மூமெண்ட்டாக வெளியே வந்தது. லைக் லெட் அஸ் ஷேம் த பெர்பட்ரேட்டர்ஸ், லெட் அஸ் கேன்சல் தம், லெட் அஸ் மேக் தம் அக்கௌண்டபிள் அப்படின்ற ஒரு பெரிய அலையாக அது உருவாயிடுச்சு. ஆனால் மீட்டூ மூலமாக பேசல எத்தனை குரல்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நான் இந்திய சமூகத்தின் இதுவாகவே பேசுகிறேன், குரலாகவே பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கேஸை வந்து டெஃபமேஷன் கேஸை சந்திச்சிட்ருக்கேன். டெஃபமேஷன் கேஸஸ் யூஸ்ட் அஸ் லைக் டெஃபமேஷன் லாவே வந்து கொலோனியல் லா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறவங்க மேலே யூஸ் பண்ணுறதுக்காக இருந்த லா வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த லாவை அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க விக்டிம்ஸ் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் ரமணி, ஷீ இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவங்க எம்ஜே அக்பர் மினிஸ்டர், பிஜேபி மினிஸ்டர் மேலே மீட்டூ குற்றம் வச்சாங்க, டெஸ்ட் ட்வீட் பண்ணாங்க. அவங்க மேலேயும் டிஃபமேஷன் லா பாஞ்சிச்சு. என் மேலேயும் டிஃபமேஷன் லா. லைக் என்ன மாதிரி பேசின நிறைய சர்வைவர்ஸ் மேலே இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸையும் பயன்படுத்தி, ஒன்று நீதித்துறை மூலமாக டெஃபமேஷன் லா, எங்களோட ஒர்க் ஸ்பேஸில் உங்களை ஐசோலேட் பண்ணி ஷீ இஸ் அ ப்ராப்ளம் மேக்கர், ஷீ இஸ் லைக் அவங்களோட வேலை செய்யாதான்னு ஐசோலேட் கம்ப்ளீட்டாக வந்து அவுட்காஸ்ட் பண்ணுறது. அண்ட் லைக் மொத்தமாகவே சிவில் சொசைட்டியில் வந்து உங்களை எப்பயுமே ஒரு சஸ்பிஷனோட பார்க்குறது. ஸோ இந்த லைக் த மொமெண்ட் யூ ஸ்பீக் யூ பிகம் தட் பர்சன், யூ லூஸ் உங்களோட ஐடென்டிட்டியே வந்து நீங்கள் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி பேசுகிற ஒரு வாய்ஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி உங்களை கொண்டு போய் தள்ளி. உமா தோழர் சொன்னப்போ சொன்னாங்க, அடையாளத்தை வெளியே சர்வைவர்ஸோட அடையாளத்தை வேணும்னே அவங்க வந்து வெளியிட்டாங்கன்னு. தட் இட் செல்ஃப் இஸ் அ த்ரெட். நான் உன் பேரை, உன்னுடைய முகத்தை நான் வெளியிட்டுட்டேன், நீ சந்திச்சுக்கோ எல்லாம். அது என்னன்னா அது அவங்க மேலே இருக்க நம்பிக்கை இல்லை, இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த அதிகார கட்டமைப்பு மேலே நம்பிக்கை. ஓகே, இவங்க இந்த பெண்களை பார்த்துப்பாங்க, நம்ம தொடர்ந்து நம்ம குற்றங்களை செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த விஷயங்களையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி, இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருமே they are not holding these accused accountable, like laws and civil society. நம்ம ஃபேமிலிஸ்குள்ள நடக்கிற செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாருமே மன்னிச்சிடு, அவங்கள மன்னிச்சிடு, இதை பற்றி வெளியே பேசாத, ஸோ ஹஷ் பண்ணி ஃபேமிலியோட ஹானர் வந்து இந்த உடல்கள் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபேமிலி. ஸோ நம்ம மதம், ஜாதி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் they are just meant to silence the survivors and protect the
கிரிமினல்ஸ். ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம ஒரு ப்ரெஷர் குரூப்பாக தொடர்ந்து குரல்களை வந்து ஒழிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதிகாரத்தின் முன்னே நம்ம உண்மையை பேசுறதுங்கிறது நடந்துட்டுருக்கு. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பொறுப்பு கூற வைக்கிறதுங்கிற ஒரு பெரிய போராட்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பற்றி பேசணும். ஆனால் இங்கே மீட்டூவில் வெளியே வந்த வைரமுத்துவோ இன்னைக்கு இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் தொடர்ந்து வைரமுத்துவோ வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற லெஃப்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இட் நாட் only Chinmayi, 13 women have come forward and டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவர் வந்து பிளாட்ஃபார்ம் இன்னும் இந்த கல்ச்சர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா செத்துப்போன எப்ஸ்டீனை எழுப்பிட்டு வந்து நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இப்போ சோபா சக்தி லாஸ்ட் இலக்கிய சந்திப்புல வந்து நிறைய பெண்கள் டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்தாங்க. அதை ஒட்டி நம்ம அறிக்கை வெளியே வந்தது. ஆனால் இன்னைக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் அவரை அழைச்சி மேடை ஏற்றி பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்ணியவாதி நம்ம பொறுப்பு குரலை பற்றி இந்த பெண்கள் சந்திப்பில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் பெண்ணியவாதிகள் அவர் எங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டாரு, அப்போ மற்ற பெண்கள் கிட்ட நடக்கிறது நாங்கள் எப்படி நம்ப முடியும்? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் லைக் நாட் பிலீவிங் த சர்வைவரோட வாய்ஸை பிலீவ் பண்ணுறது இல்லைங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து தான் மொத்தத்தையுமே அணுகுறாங்க. அண்ட் தென் லைக் அவர் வந்து கல்ச்சருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இலக்கியத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அவரை எப்படி நீங்கள் வந்து ஷேம் பண்ணலாம்? அண்ட் லைக் ஓகே அவர் வந்து அவங்களோட நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம், நாங்கள் டைன் பண்ணியிருக்கோம், அவரை மாதிரி ஒரு ஒடியல்குள்ள எங்களுக்கு வச்சு தர முடியாது, ஸோ அவரை பற்றி எப்படி பேச முடியும்? ஸோ இந்த மாதிரி லைக் ஈவன் ஃபெமினிஸ்ட் bring so many reasons to protect the person who is being accused of sexual abuse. So இந்த ரேஞ்சில் இருந்து சைல்ட் டிராஃபிக்கிங் அண்ட் அவ்வளோ பெரிய இந்த அபியூசஸும் ப்ரொடெக்ட் பண்ணுற சிஸ்டமாக தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு, மதம் இருக்கு, ஜாதி இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, சிவில் சொசைட்டி இருக்கு, எல்லாருமே. ஆனால் சர்வைவர்ஸ் அத்தனையும் ரெஸ்ட் பண்ணி பேச வர்ற சர்வைவர்ஸ் அவங்கள ஷீ ஆஸ்ட் ஃபார் இட். அவளை பாரு சிரிச்சிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவில். அவ இந்த மாதிரி லைக் எப்படி வாசுகி தோழர் சொன்னாங்களோ இது மொத்த இதுவுமே இந்த குற்றத்தில் மட்டும்தான். இப்போ கொலை பண்ணால் கொலைகாரன்னு ஒருத்தனை வந்து மையப்படுத்துவாங்க. ஆனால் செக்ஷுவல் கிரைமில் மட்டும், செக்ஷுவல் அப்யூஸில் மட்டும், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டில் மட்டும் சர்வைவரை தான் சென்ட்ரல் பண்ணி மொத்த பார்வையும் இருக்குது. அந்த கேஸே அப்படி தான் இருக்குது. ஸோ தே ஸ்டார்ட் வித் சஸ்பெக்டிங் த சர்வைவர் அண்ட் ஈவன் லைக் ஒரு ரேப் நடந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் மேலே 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 அவங்கள ஹராஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த பேட்ரியார்கி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதை உடைக்கிறத தவிர வேற எந்த வழியும் ஸ்மாஷ் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மேக் தம் அக்கௌண்டபிள். நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், மேக் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்கௌண்டபிள். இப்போ ஹேமா கமிட்டி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து நடந்துட்டு இருக்கிற காஸ்டிங் கவுச் பற்றி, செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி இருக்கிற இட்ஸ் த மோஸ்ட் அன்சேஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து இதுக்கு மேலே அவங்களால வந்து விட்னஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ஒரு ஜஸ்டிஸ் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பேசி அத்தனை சர்வைவர்ஸ் கிட்டேயும் வாக்குமூலங்கள் வாங்கி ரிப்போர்ட் வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதில் நேம் பண்ண எந்த பர்சன்ஸ் மேலேயும் எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படலை. பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ எப்படி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பேசப்படுதோ அப்படி பரபரப்பாக பேசப்படுது. ஆனால் அது அடுத்த பேஷண்ட் கிடச்சி அடுத்தடுத்த இஷ்யூக்கு போயிட்டே இருக்காங்க. பாவனா கேஸ், ஆக்டர் பாவனா கேஸில் திலீப் காட் அக்விட்டட். அப்போ யார் சொல்லி அந்த வயலன்ஸ் நடந்தது? அவ்வளோ ஒரு க்ரூயல்ட்டி. அது வந்து இட்ஸ் ஸ்பான்சர்ட் செக்ஷுவல் வயலன்ஸ், கமிஷன் செக்ஷுவல் வயலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணியும், ஆனால் யார் கமிஷன் பண்ணாங்களோ அவங்க வந்து they are still celebrated, they are doing big projects. இம்மீடியட்டாக மோகன்லால், அவர் பெரிய சூப்பர் ஸ்டார், அவரோட சேர்ந்து படம் வெளியே வருது.
survivor is still like after so many years of struggle, அவங்களுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கேரளா கவர்மெண்ட்டே திருப்பி அப்பீல் போயிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் மேலே இன்ஃப்ளூயன்ஷியலாக இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த அதிகார கட்டமைப்பை இயக்குறது யாரு? அந்த விஷயத்த நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணுற வரைக்கும், அதை கொஸ்டின் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறேன். நன்றி லீனா. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மற்றும் மீ டூ மூவ்மெண்ட், ஹேமா கமிட்டி என்று பல விடயங்களை தொட்டு சென்றீங்க. முக்கியமா நீங்க சொன்ன விடயங்கள்ல நான் ஹைலைட் பண்ற விஷயம் என்ன சொன்னா, அந்த அண்டரேஜ் என்ற அந்த வேர்டிங், மீடியா பாவிக்கிற அந்த வேர்டிங் மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம். இந்த ரெண்டுல ஒன்றை தான் நீங்க பாவிக்க வேணும். ஆனா அவங்க அந்த அந்த குற்றத்தின் இதை குறைக்கிறதுக்காக அந்த வேர்டை அடிக்கடி மீடியாஸ் பாவிச்சு கொண்டே இருந்தாங்க. அண்டரேஜ் ஒரு வேர்டிங், அது இட்ஸ் ஜஸ்ட் த கரெக்ட் வேர்ட். மற்றது சட்டங்களும் நமக்கு வந்து இப்ப அனிமா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் சுரண்டலை பற்றி நாங்க பொது வழியில கதைக்கு வலிக்கிட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க ஏன் இதை சமூக வலைத்தளத்துல கதைக்கிறீங்க, ஏன் பொது வழிக்கு கொண்டு வாரீங்க, அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போலாம் தானே, சட்ட மூலங்கள் இருக்கு, அதன் மூலமா தீர்வு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு 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 நரோ மைண்டடா தான் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. ஆனா அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, சட்ட மூலங்கள் வந்து இன்னும் லீலா நீங்க குறிப்பிட்ட மாதிரி கொலோனியல் லோஸா தான் இருக்குது. அதாவது காலத்து நீக்கம் அது செய்யப்படவே இல்லை. மிகவும் ஒரு ஆணாதிக்க கட்டமைப்பில் பேட்ரியாக்கள் ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த சட்ட மூலங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதுல தரப்புற தீர்வுகளும் வந்து அல்லது குற்றங்களை அடையாளப்படுத்துற அந்த தன்மையும் வந்து மிகவும் போதாமையா இருக்கின்றது. காலத்துக்கேற்ப அது வந்து அப்டேட் ஆக வேணும். அதை அப்டேட் பண்றதுக்காகத்தான் இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ், பியர் குரூப்ஸ், அந்த கேம்பெயின்ஸ் வந்து பொது வழிக்கு கொண்டு வரப்படுறது காரணமே அதுல வந்து தேவையான அந்த மாற்றங்களை கொண்டு வர வேணும்ன்றதுக்காகத்தான். அப்ப அது எல்லா வகையிலும் அது கரெக்ட். பொது வழிக்கு இந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறதுன்றது மிகவும் சரியான விஷயம். அதுதான் as a feminist political approach. அது சரியான விஷயத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்ற இன்னொரு விஷயம், இந்த சைல்டு அபியூஸ்ன்றது மிகவும் அண்டர் ரிப்போர்ட்டடா இருக்கிறது. நான் குறிப்பிட்ட மாதிரி என்ன சொன்னா, அந்த தெரிந்த நபர்களால அது நிகழ்த்தப்படுவதால, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களாலே அது நிகழ்த்தப்படுவதால அந்த குடும்பம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த குற்றத்தை போய் ரிப்போர்ட் பண்றது சரியான குறைவா இருக்கிறது. அதுவும் இன்னொரு பிரச்சனை. நன்றி லீனா, மிகவும் காத்திரமான ஒரு பேச்சை தந்ததுக்கு. அடுத்ததாக நாங்க நினைக்கிறேன் உமா, நாங்க கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கேள்விகள் இருப்பவர்கள் அல்லது கருத்துக்கள் இருப்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஒழுங்குமுறை பட்டன் வரும். யாருக்காவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் பேச்சாளர்களிடம்? இத லீனா அல்லது கமலா வாசு இவர்களிடம் கேள்விகள் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் மேலதிகமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் முன்வைக்கலாம். நாங்க இந்த கலந்தால் மொத்தமாக 2 மணி நேரத்துக்கு வச்சுக்கொள்வோம்னு தான் முடிவு பண்ணாங்க. இப்ப இன்னொரு மணித்தியாலம் அந்த மணித்தியாலத்தை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பேசும்போது ஒரு விஷயம் வந்து குறிப்பிடணும்னு நினைச்சேன். இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மீ டூ முன் வச்ச போது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சிவில் சொசைட்டியில் எஸ்பெஷலி ஜெண்டர் ப்ரிவிலேஜ் இருக்கிற மேல் ரைட்டர்ஸ் அண்ட் மேல் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் இவங்க எல்லாருமே வந்து கேன்சல் கல்ச்சர் இஸ் வெரி வைலண்ட். இவங்க செய்கிற குற்றங்கள் வைலண்ட் இல்லையா, ஆனால் கேன்சல் கல்ச்சர் வந்து வைலண்ட் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. வை கேன்சல் கல்ச்சர்? Cancel culture is to make the accused or make the alleged, make the criminals, make the people who are called out
for sexual abuse accountable. So accountable and அந்த ஷேமிங் த சர்வைவர்ஸை வந்து சப்வர்ட் பண்ணி ஷேமிங் த பெர்பட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்கிறது. ஸோ இது ரெண்டுக்காக தான் கேன்சல் கல்ச்சரை வந்து மீட்டு மூமெண்ட் முன் வச்சது. இதை எந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து பின் வைக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே we are left with to make the accused accountable. So இந்த கேன்சல் கல்ச்சரை ஒட்டி ரொம்ப சமீபத்தில் கூட ராஜன் குரையோட கோனிங்கி எழுத்தாளர் கோனிங்கி மேலே நிறைய பாய்ஸ் மென் அவங்க எல்லாருமே செக்ஷுவல் அப்யூஸ் குற்றங்களை வச்சாங்க. தொடர்ந்து கோனிங்கி அதுக்கு கோனிங்கி செய்த எல்லா குற்றங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முருகபூபதி இவங்களை பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை ராஜன் குரை எம்டிஎம் மாதிரியான தமிழ் இன்டலெக்சுவல்ஸ் வந்து டிஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட ஒரு விவாதத்துக்குள்ளே போனேன். அப்போது கேன்சல் கல்ச்சர் முன்வைக்கிற ஃபெமினிஸ்ட் எல்லாம் ஏதோ டெரரிஸ்ட் மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த விஷயங்களை இந்த குற்றங்களை செய்கிறவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கிறதுக்கு நாம் டெரரிஸ்ட் ஆனோம்லாம் ஆயிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி டூல்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த கட்டமைப்பு, இந்த அதிகாரம் எங்களுக்கு வேறு டூல்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் சில டூல்ஸை கையில் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் முன் வச்சேன். ஸோ அந்த டிஸ்கஷனையும் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஹவு வி நீட் டு டிஃபெண்ட் திஸ் கேன்சல் கல்ச்சருங்கிற ஒரு விஷயம். இப்போ யார் பணத்தில் மேடை ஏற்றுறாங்க, இல்லை வந்து விருதுகள் கொடுக்குறாங்க, இல்லை இவங்களை தொடர்ந்து பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க செய்கிற எல்லா குற்றங்களையும் நார்மலைஸ் பண்ணுறது. அவங்க அப்படி செய்யத்தான் செய்வாங்க. அவங்க எழுத்தாளர்கள், அவங்க கலைஞர்கள், அவங்க இன்டலெக்சுவல்ஸ். ஸோ ஹவு டு வி மேக் தம் அக்கௌண்டபிள்? அந்த கொஸ்டினை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி லீனா. பையத்தி ஒரு ஆள் வந்து ரெட்மி அந்த பேர்ல ஒரு ஆள் கையை வச்சிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க பேச தொடங்கலாம். வணக்கம், நான் குயின் யாழ்ப்பாணத்தில இருந்து பாசியக்காக்களோட சேர்ந்து சில வேலை திட்டங்களோட ஈடுபாடாக இருக்கிற ஒரு ஆள். கடந்த 25ஆம் தேதி நானும் என்னுடைய நண்பி ஒரு வீரனும் வந்து பிரதேச சபை உறுப்பினர் அரச பேருந்தில் பயணம் செய்யும்போது இளைஞர் ஜோதியும் ஒரு இளைஞரும் வந்து கொஞ்சம் ஆபாசமான செயற்பாடுகளில் பொது போக்குவரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்துச்சு. அது பிள்ளை கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் அவைகளுக்கு சத்தமாக கேட்குற மாதிரியே சில விஷயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு வந்தோம். 2 பேரும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஒருத்தர் அதை கேட்குற மாதிரி இல்லை. பிறகு அந்த நடத்துனர்கிட்ட போய் நேரடியாக அதை முறைப்பாடு செய்தோம். இப்படி பொது போக்குவரத்தில் என்ற மற்றவரி இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதை எடுத்து காட்டுறது காரணம், இப்போ ஒரு தப்பான விஷயத்த சாட்சியம் இல்லாமல் செய்துட்டு போகிறதுக்கு பொது போக்குவரத்தும் ஒரு இடமாக இருக்குது. இப்போ சைல்டு அபியூஸாக இருக்கட்டும், பெண்கள் துஷ்பிரயோகமாக இருக்கட்டும், சில பேருக்கு விடுதிகளில் போயிட்டுனாலோ இல்லாட்டிக்கு பொது வழிகளில் போயிருந்தனாலோ வீடியோ எடுப்பாங்களா அப்படி இப்படின்ற சொல்ல பயங்கள்தான் இருக்கலாம். சில அதுகளாலேயே தாங்கள் அடையாளம் காணப்பட்டு குற்றவாளிகள் ஆக்கப்படலாம்ன்ற ஒரு செயற்பாடும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பொது போக்குவரத்துன்றது எல்லா வயசினரும் எல்லா கட்டமைப்பில் உள்ளாக்களும் அதில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை அவ போய் சொன்ன இடத்துல அந்த நடத்துனர் அவனோட கொஞ்சம் முரண்பட்டார். அப்படி ஒரு விஷயமே இல்லை, என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்களேண்டு. அப்போ நேரடியாக நாங்கள் காட்டினோம், இவங்க தான் இதில் பிரச்சனைப்பட்டு இருக்காங்க, இவங்களை பொதுவில் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாள் மேயர் அறுதியில் போயிருக்குது அந்த விஷயம்.
நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு போன வாரம் ஒரு பிரதேச செயலகத்தில் நடத்துனர்களுக்கும் சிற்றூர்தி சாரதிகளுக்கும் எங்கள் பொது அமைப்பினருக்குமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. அதில் இந்த விஷயங்களும் பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், வன்புணர்வு, வற்புறுத்தல்கள் அதுகளை ஒரு நடத்துறதுக்கு ஒரு இடமாக கூடி அந்த பொது போக்குவரத்து இருக்குது. அப்போ அப்படியான விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளணும் என்றுட்டா. இப்போ நாங்கள் அமெரிக்கா பற்றியோ இல்லாட்டிக்கு இந்தியா பற்றியோ பாகிஸ்தானை பற்றியோ வேறு நாடுகளை கதைக்கிறத விட எங்களோட நாட்டிலேயே கணக்க விஷயங்கள் இருக்கு. அதையும் கொஞ்சம் வெளி நாடுகளை பற்றி கதைச்சு எங்களுக்கு சொல்யூஷன் தேட பிடிக்கலாமா எனக்கு தெரியாது. இங்கே உள்ள பிரச்சனைகளையும் கொஞ்சம் நாங்கள் கதைக்கிறதுக்கு முன் வரணும். இப்போ உங்களோட சைட்டில் நான் நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்காள் வாசியாக்கா தெரியும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. பொது இடங்கள், பொது போக்குவரத்துகளில் அநேகமான சிறு வயதினர் அந்த கடைகளில் வேலைக்கு வர்ற பிள்ளைகள் அவைகளை தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள ஈடுபடுத்துறதுக்காக அந்த பொது போக்குவரத்துல ஈடுபடுத்துகிறார்கள் கொஞ்சம் கூட. அதிலே நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளோம். வாய்ப்புக்கு நன்றி. வாசியக்கா வணக்கம். நன்றி. நன்றி. ஆனா இதை நீங்க இந்த செக்ஷுவல் அபியூஸ்ன்றது உலகளாவிய பிரச்சனை. அது குறிப்பிட்ட ஒரு நாட்டோ அல்லது குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்கோ உரிய பிரச்சனை என்று இல்லை. ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அது எல்லா விதமான மக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இலங்கையிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். எனக்கு வேற யாராவது பேசியிருக்காங்க? விஜி பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. உரையாடல தொடர்றதுக்காக ஏன்னா கேமா கமிட்டி பற்றி எனக்கு யாரு லீனா அதை பற்றி எதுவும் சொல்லிடுமா? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மையா நாங்க இந்த பாலியல் சுரண்டலோ அல்லது பாலியல் அபியூஸோ இது எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். அந்த தேவையான இடத்துல பேசுறோம். ஒரு சில பேர் தான் என்றாலும் பேசுறோம். நான் கண்டன அறிக்கை விடுறோம். அதுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு சார்பா நிறைய பேர் செயற்பட்டாலும் எங்களால முடிஞ்சதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அது எவ்வளவு தூரம் அதுல தாக்கம் செலுத்துது என்றது உண்மையா கேள்விக்குரியதுதான். அதுக்கு உண்மையில அந்த நம்ம செய்யறது எந்த அளவு அந்த நாங்க எங்களுக்கு அதை செய்ய வேணும், எங்களால முடிஞ்சதை நாங்க செய்ய வேணும்ன்றதுக்காக செய்யறோம். ஆனா அது இன்றைக்கு அதுக்கு நம்ம சேர்ந்து வேலை செய்து எதுக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டன அறிக்கையும் எதிர்ப்புகளும் காட்டினோமோ அதெல்லாம் என்ன செய்யுது என்றது பெரிய கேள்விதான். ஆனா இந்த இப்படியான பெண்கள் சேர்ந்து இயங்கக்குள்ள இதுல அந்த பாசியும் சொன்ன அந்த சேர்ந்து இயங்குறன்றதே ஒரு ஒரு கேள்விக்குறிதான். எப்படி அங்க இலங்கையில இருக்கிற பெண்களும் நாங்களும் உண்டா எப்படி சேர்ந்து இயங்குறன்றதும் ஒரு பெரிய கேள்வி. எவ்வளவு சாத்தியம்ன்றதும் இருந்தாலும் ஒரு அமைப்பு ரீதியா அந்த இதுகளை இப்ப இப்ப நான் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் ஒரு யூனிவர்சிட்டியில போய் பேசுற நேரம் ஒரு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அல்லது எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு அமைப்புமே நம்மகிட்ட இல்லை. அதுக்கான ஒரு தயாரிப்பும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப அதாலதான் நான் இந்த கேமா கமிட்டி பற்றி ஒரு எப்படி அது என்ன செய்யுதுன்றத பற்றி சொன்னால் லீனா கொஞ்சம் கேட்கறதுக்கு என்றாலும் சந்தோஷமா இருக்கும். தொடர் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிறது இந்திய சினிமாவில் முதல் முறையா பெண் கலைஞர்கள்
டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், இந்த மாதிரியான கிராஃப்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க, மேக்கப் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி சினிமாவில் வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து விமன் சினிமா கலெக்டிவ்னு தொடங்கினாங்க. அதுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த 2017 அந்த நடிகை மேலே நடந்த அந்த பாலியல் வன்முறை. அவங்கள கடத்தி கேங் வயலன்ஸ் நடந்தது அந்த வேன்லேயே. ஸோ அவங்க முன் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வெளியில் சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. கேரள அரசாங்கம் வந்து அந்த சர்வைவருக்காக சொலிசிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஸ் நடந்தது. அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்து பல ஆண்டுகள் 2017 நடந்து இந்த வருடம்தான் முடிவுக்கு வந்து, ஏன்னா அந்த கேங் வயலன்ஸை கமிஷன் பண்ணது வந்து திலீப்ன்ற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்டர் மலையாளத்தில். அவர் ஆனால் விடுதலை பண்ணிடுச்சு லோயர் கோர்ட்டு. இப்போ அப்பீல் போயிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. அந்த இன்சிடெண்ட் தான் எப்படி வந்து விஷாகா கைட்லைன்ஸுங்கிறது இந்தியாவில் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் லா வர்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது எப்படி நடந்ததுன்னா 90s பன்வரி தேவிங்கிற ஒரு தலித் கிராஸ்ரூட் ஒர்க்கர் தனக்கு நடந்த வயலன்ஸை வெளியே சொன்னதுனால தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் லாங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் அது நடந்தது. விஷாகா கைட்லைன்ஸ் வந்தது. அது இன்னைக்கு போஷ் ஆக்டாக மாறியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்டர் வெளியில் வந்து இந்த விஷயத்த she came forward to speak and she came forward to fight against it. அதனால தான் விமன் இன் சினிமா கலெக்டிவ் மலையாள சினிமாவில் இருக்கிற மலையாள சினிமான்னு சொல்ல முடியாது, இப்போ அதில் என்ன மாதிரி இயக்குனர்கள், கலைஞர்களும் அதில் இருக்கிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த விஷயங்களை அதை ஒட்டி லைக் கேங் வயலன்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரீம், பட் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காஸ்டிங் கவுச், அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், இதை செஞ்சாதான் உங்களுக்கு வாய்ப்பு தருவோங்கிறது. அப்புறம் வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பணியிடம் அப்படிங்கிற ரெக்கக்னிஷனே இல்லை. இப்போ இந்த மீ டூ மூமெண்ட் வந்தப்போ பணியிடங்களில் ஏன் இது மேலே வந்து போஷ் ஆக்ட் பாயலை, எதுக்கு இதில் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கலன்ற கேள்விகள் வந்தபோது ஷூட்டிங் ஸ்பாட், லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பணியிடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்தது. ஸோ அதுவும் பணியிடம் தான். அதில் வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து ப்ராப்பர் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் வந்து செஞ்சு தரணும். ஏன்னா ட்ரெஸ் மாற்றுறது கூட இடம் இல்லாமல் தான் சில இடங்கள் லொகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பணியிடங்களில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் லைக் பெண் கலைஞர்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து சரியான ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ் போடாமல் அவங்களுடைய ஒர்க்குங்கிறது நீ அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் செய்ய முடியும், இல்லைனா அந்த ப்ரிகாரிட்டியோட அந்த த்ரெட்டோடையே அவங்கள வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு பெரிய மாஃபியா இயங்குறது, யார் வந்து இந்த காஸ்டிங் அந்த விஷயங்களை இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பேசி கேரள அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து ஜஸ்டிஸ் ஹேமாவை வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஸோ மலையாள ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெண்கள் தான் முன் வந்து இதை செய்கிறதுனால அதில் இருக்கிற விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதை விட அதிகமாக தெலுங்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னோடிகளாக மலையாள ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்டர்ஸ் நம்ம வெளியிட்ட அதற்கமை பெண்ணிய குழு வெளியிட்ட அறிக்கையில் கூட விமன் சினிமா கலெக்டிவ்ல இருந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ப்ரெஷர் குரூப், அவங்க இப்பயும் ப்ரெஷர் குரூப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. அதில் தான் வந்து ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதில் வந்து இந்த மலையாள ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லா பெண்களும் அவங்களுடைய அனானிமிட்டியை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லலான்ட்டு ஒரு பப்ளிக் கால் கொடுத்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸை கொடுத்தாங்க ஜஸ்டிஸ் ஹேமா கிட்ட. ஸோ அதுதான் அந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். அந்த எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்தி அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அந்த ஃபைண்டிங்ஸை வந்து பொது வெளியில் வச்சாங்க. அதில் நிறைய பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள்
முக்கியமா செல்வாக்குள்ள நிறைய நபர்களை கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து என்ன ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அதுல நிறைய நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்க பேர்கள்லாம் வெளிவந்தது. ஆனா இது கேரளா அரசாங்கமே நியமிச்ச ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டா இருந்தாலும் அதில் பெயரிடப்பட்ட ஒரு பரபரப்பா 2-3 அரஸ்ட் நடந்துச்சு. இப்ப எப்படி அரஸ்ட் நடந்து எல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எல்லாரும் வெளியே அடுத்த நாளே பெயில்ல வந்த மாதிரி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. எந்த அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதன் மேல எந்த விசாரணையும் செய்யப்படலை. ஸோ தட் இஸ் த ஃபேட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். அதுக்கு ஆதாரமா இருந்த அந்த கடத்தல், கேங் வயலன்ஸ், அப்புறம் அதை இட்ஸ் அ கமிஷன் ரேப் அப்படிங்கிற அப்புறம் அதை வீடியோ பண்ணி அதை வச்சு த்ரெட், இந்த மாதிரியான வெரி யூனோ க்ரூயல்ட்டி நடந்த அந்த நடிகைக்கு வந்து நீதியும் கிடைக்கல. அதை அந்த கூலி ஆட்களுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. பட் அந்த கூலி ஆட்களை நியமிச்சு இந்த கேங் ரேப் பண்ண வச்ச அந்த பவர்ஃபுல்லான ஆக்டர் திலீப் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது வந்து அவரு வெளியில தான் இருக்கிறாரு. ஸோ கேரளா அரசாங்கம் வந்து அப்பீலுக்கு போயிருக்கு. ஸோ விமன் சினிமா கலெக்டிவ் இஸ் அ ப்ரெஷர் குரூப். ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இஸ் அ கவர்மெண்ட் அவங்க இன்ஸ்டியூட் பண்ண ஒரு கமிட்டி. அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து மலையாளம் சினிமா இஸ் நாட் சேஃப் ஃபார் விமென் அண்ட் ரேம்பண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்குதுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண ரிப்போர்ட் அது, ஆதாரங்களோட. நன்றி லீனா, உங்களோட விரிவான பதிலுக்கு. எனக்கு கமலாவாசியிடம் ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தா, இந்த கடந்த வருடம் இந்த அம்சிகாண்ட விவகாரம் துஷ்பிரயோக வழக்கு வந்திருந்தது. அதுண்ட அப்டேட் ஏதாவது தெரியுமா? அந்த வழக்கு முன்னெடுக்கப்படுதா? யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல எனக்கு அதை பற்றின பின்னிதழ். சிலவேளை சிவாக்கு தெரியுமோ தெரியாது. இந்த கோர்ட்ஸ்ல போய் அதுக்கு பிறகு அதுல பின்தொடர்ந்து அதுல ஃபாலோ அப்ஸ் செய்யறது வந்து அவங்களோட வேலை செய்யற ஒரு 1-2 பேர் செய்ய மாட்டேன். எல்லாரும் வேற அதுக்கு பிறகு அடுத்தது இந்த இப்ப யுத்தம் எப்படி வந்துச்சுக்கோ, எங்கட வாழ்தல்லையும் அதான் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை. அப்ப அந்த முதல் வந்த பிரச்சனை பின்தொடரப்படாமல் இருக்கிறது. அப்ப எனக்கு உண்மையா தெரியாது அந்த விஷயம். நான் லீனா சொன்ன அந்த இப்ப லீனா கதைச்சு முதல் கதைச்சது இப்ப கதைச்சது அந்த விஷயங்கள்ல எனக்கும் ஒரு சில விஷயங்கள் சேர்த்துக்கொள்றதுக்கு இருக்குது. வேற யாக்கள் கதைச்சா பிறகு நான் வேணுமெண்டா சொல்லலாமா அல்லது இப்பவே கதைக்கலாமா? நீங்க இப்ப எனக்கு மோகனதர்ஷி கையுத்தி இருக்கிறா போல இருக்கு. என்ன நீங்க தொடருங்க. நீங்க பேசி முடிச்சா பிறகு மோகனதர்ஷிட்ட போவோம். நான் நினைக்கிறேன் முதல் விஜயம் கேட்ட கேள்வியோட ஒட்டினதுதான் இந்த நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறது, இந்த முக்கியமான விஷயம் ஆதாரப்படுத்துறது. அப்ப இந்த ஜஸ்டிஸ் ஹேமாடி அந்த ஆவணம் என்றது அப்படி ஒரு படி போய் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளுட்ட இந்த விஷயங்களை வெளிப்படுத்தலாம் என்ற ஒரு தளமும் அதுக்குள்ளால இது நடக்குதுன்றத ஆதாரப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கதைகள் இல்லாட்டி அது பேசப்படுற விஷயமே இல்லை, அது ஒரு பேசப்படுற தலைப்பே இல்லை, அது ஒரு பேசப்படுற விஷயம். நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் என்ன, இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்தால் என்ன, நீங்க நீதி நியாயம் பற்றி யோசிக்காட்டி கூட நாங்க சொல்லி இருக்க என்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஆதாரப்படுத்தலுக்கு ஊடாக சில விஷயங்களை செய்யறதும் நான் நடுக யோசிக்கிறனால் இந்த நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையத்தான் இப்ப வன்முறை நடந்த இந்த வன்முறையை சுத்தித்தானே நாங்களும் கதைக்கிற. நாங்க அதுக்கு முதலே இன்ன விஷயம் எல்லாம் நாங்கள் பெண்களாக பெண்ணிலைவாதிகளாக இதெல்லாத்தையும் வன்முறைகளை இந்தந்த தளத்துல இப்படி நீங்கள் நடக்கிறது வன்முறையாகத்தான் இருக்கும், இது பாலியல் துஷ்பிரயோகம், இதை நாங்கள் எங்களுடைய சட்டமாக முன்வைக்கிறோம் என்று நாங்கள் கொண்டு முன்னுக்கே சொல்லலுமா என்றது. இப்ப உதாரணத்துக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள நான் வந்து பல்கலைக்கழக நண்பர்கள் வேற ஆக்கள் வரைக்கல இந்த அந்த ஒரு
கோட்டுக்கு அங்கால இருந்தா அவங்க எங்களோட இருக்கிற மாதிரி இருக்குமான ஒரு கோட்டை தாண்டிக்கல அவங்க வன்முறையாளர்களா இருப்பாங்க போல இருக்கேக்கல அந்த இடத்துல இது வன்முறைக்குள்ள வருமன்றதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அது எங்கட மகனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரோவா இருக்கலாம். அப்ப அந்த எதெல்லாம் உண்மையா வன்முறை, நீங்கள் அதை பண்பாடாக கலையாக சங்க இலக்கியத்துல சொன்னது, விஜய் சொன்னார், சிவகார்த்திகேயன் பாட்டுல பாடினாருன்னு நீங்க பாட இயலாது. அந்த மீடியா ஊடகங்களுக்கு இந்த பாட்டுகளை ஒளிபரப்புறது வன்முறை, பெண்களுக்கு எதிரான இத சினிமாவில இப்படி பாடுறது வன்முறை. இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு பட்டியல் படுத்தி அது என்ன பொறுத்தவரை அது வெளிப்படுத்த வேண்டும். என்ன நிறைய கலைஞர்களுடனான உரையாடல்ல நான் மையப்படுத்தி வைக்கிறது இதுதான். இது வன்முறை. இப்படி செய்யற ஒரு ஆண் எங்களுக்கு யாராகவும் இருக்க முடியாது. அந்த கேன்சல் பண்ற கல்ச்சர் வர வேணும்ன்றது நாங்கள் எங்களோட இருக்கிற ஆண்களே துவங்க வேண்டி இருக்கும். எங்களோடய நிறைய ஆண்கள் இருக்கிறோம். நாங்கள் யாருமே இதுல இருக்கிற யாருமே வெறும் ஒரு குடும்பம் நடத்துறவங்களுக்கு மகன்மாரும் ஆண் உறவினர்கள் மட்டும் இருக்கிற நபர்கள் இல்ல. ஒரு தொகை ஆண்கள் எங்களை சுத்தி இருக்கிறாங்க. இலக்கியக்காரராக, கலைஞர்களாக, நண்பர்களாக, எங்கட வேற வேற விதமான இயக்கங்களோட தொடர்பட்டாக்கலாம். அந்த கோடு போட்டு வெளிப்படையாக நாங்க சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். லிஸ்ட் எங்களுடைய நியமம் வன்முறை பற்றின அது இப்ப இந்த ஆதாரப்படுத்தலோட வெளிப்படையாக நாங்கள் இந்த லிஸ்ட சொல்றது முக்கியம் என்று நினைக்கிறேன். அப்ப அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கும். சில பெண்ணிலவாதிகள் அதுக்கு நியாயப்படுத்துறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நியாயப்படுத்தலாம் ரொம்ப வலியானது. நம்பிக்கை சொல்லுறாள் நம்பி இந்த கதை நானும் நெடுக கேள்விப்படுறேன். அது மற்றவை எல்லாருக்கும் அப்படி நடக்கல தானே. அப்ப ஆகவே அந்த சொன்னவதான் புல மற்றவைக்கு நடக்க இல்லையாண்டா. அப்ப அந்த எங்களுக்குள்ளேயே யாரு நாங்க நம்ப போறோம்? எங்கட அந்த கையெழுத்து வச்சதுக்கு என்னிட கேட்டது அது அந்த கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இது வடிவா விசாரிக்காம நான் சொன்னேன், சொல்ற பெண்ணை நான் நம்புறேன், இதை பற்றி எழுதுற பெண்களை நான் நம்புறேன், இதுக்கு எனக்கு முன்னுக்கு கையெழுத்து வச்ச பெண்களை நான் நம்புறேன். இதை நம்பாம நான் எவ்வளவுக்கு சுத்தி தேடி கொண்டிருக்க வேணும்ன்ற தேவை எனக்கு என்ன இருக்குது அண்டு. அப்ப இந்த நம்பகத்தன்மையை இன்னும் கூட்டுறதுக்கு நாங்கள் எங்களுக்குடைய ஒரு கைட்லைனை நாங்கள் எழுதலுமான்ற ஒரு கேள்வியும் என்கிட்ட இருக்குது. நாங்க தொடர்ந்து கதைக்கலாம். மெட்டாக்களும் கையோ எத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி அஞ்சனா. நன்றி கமலவாசி. அடுத்தது மோகனதர்ஷினி, நீங்க பேசுங்க. வணக்கம் அஞ்சனா, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. வணக்கம். இப்ப பாலியல் சுரண்டல், பாலியல் கடத்தல், அது சம்பந்தமான புள்ளி விவரங்கள் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியூற்றுறதா இருக்கு. இப்ப ஒரு வருடத்துக்கு 80 லட்சம் சிறுவர்கள் சிறுமிகள் கடத்தப்படுறதா, உலகளாவிய ரீதியில கடத்தப்படுறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்ப எப்ஸ்டைன் ஃபைல் வழக்கு வந்த பிறகு அதை பத்தி உரையாடுறது கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறதால இந்த புள்ளி விவரங்கள் வெளிவருது. ஆண்டுதோறும் சுமார் 80 லட்சம் குழந்தைகள் காணாமல் போறாங்களாம். அவங்க இடம்பெயர்ந்த நிலையில சுமார் உலகத்துல 3,37,00,000 குழந்தைகள் இடம்பெயர்ந்த நிலையில வாழ்றாங்களாம். அப்ப அந்த இடம்பெயர்ந்த நிலையில வாழ்ற குழந்தைகள், யுத்தம், ஏகாதிபத்திய யுத்தங்கள் எல்லாம் ஒரு நம்பரா தான் இருக்கு. அகதிகள் ஒரு நம்பரா தான் இருக்கு, அகதி குழந்தைகள் எல்லாம். அப்ப அது ஒரு நம்பர் ஒன்று அழிக்கிறது மாதிரி தான் அந்த குழந்தைகள் காணாம போறது. ஏன்னா எந்த பதிவுகளும் இல்லாம அப்படி போகுது. வருடம் தோறும் அந்த வீதங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த கடத்தப்படுற குழந்தைகள் அனைவரும் ஒண்ணு உழைப்பு சுரண்டலுக்கு இல்லாட்டி பாலியல் ரீதியான கொத்தடிமைகளா தான் கொண்டு போறாங்க. இப்ப அதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க கவனிக்கணும். இந்த பெண் உடல்கள் ஒரு வளமா, முதலாளித்துவத்துக்கு ஒரு வளமா தான். இப்ப ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக பணத்தை எப்படி கையாளுறாங்க, தங்கமோ வைரமோ எப்படி அந்த ஒரு லஞ்சமா கொடுக்க, அது மாதிரி மனித உடல் லஞ்சமா ஒரு வளமா முதலாளித்துவம் பாவிச்சு கொள்ளுது. இப்ப எப்ஸ்டைன் அவரும் ஒரு நிதி முதலீட்டாளர் தானே. அவரு அந்த உலகளாவிய ரீதியில ஆதிக்கம் செலுத்துற, கருத்தியல் ரீதியா ஆதிக்கம் செலுத்துறவங்க சாம்ஸ்கி மாதிரியான நபர்களோடையும் மற்றது பொருளாதார அமெரிக்க ஜனாதிபதி பேர்கள் 2 பேரோட பேர் வந்திருக்கு இதுல. அப்ப இவங்களெல்லாம் ஒரு நிதி முதலீட்டாளர் எதுக்காக
இவங்களை கைக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக இந்த சிறுமிகள், கடத்தப்பட்ட சிறுமிகள், பெண்கள் எல்லாருமே நலிந்த நிலையில வறுமைக்குட்பட்டவர்களா அப்படி இருக்காங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்க, பாதுகாப்பற்ற தனி பெற்றோரால வளர்க்கப்பட்டவங்க, இப்படி எல்லாரும் நலிவுற்றவர்களை தேர்ந்தெடுத்து கடத்துறதன் மூலம் இதை ஒரு பலமா மனித உடலை ஒரு பொருளா ஒரு லஞ்சம் கொடுக்கிற ஒரு பொருளா பயன்படுத்தப்பட்டிருக்குன்றது. இது அந்த முதலாளித்துவம் வச்சிருக்க அந்த கட்டமைப்பும் ஆணாதிக்கமும் சேர்ந்த ஒரு முதலாளித்துவம் எப்படி ஆணாதி கட்டமைப்புல இருக்குதானே, அது அந்த அந்த சிந்தனைகளை கொண்டிருக்கு தானே. அப்ப பெண் உடல் இப்படிதான் பயன்படுத்தப்படுது. உலக அளவுல ஆண்டுதோறும் சுமார் 12 லட்சம் குழந்தைகள் மனித கடத்தலுக்குள்ளாகிறாங்கன்றது, 80 லட்சம் குழந்தைகள் காணாமல் போறாங்க, சிறுமிகள் பெண்கள் காணாமல் போறாங்க அப்படின்றது அதிர்ச்சி ஊட்டும் ஒரு புள்ளி விவரம். சாதாரணமா இப்ப சுரண்டலை பத்தி பேசும்போது இதுக்கு விசாரணை செய்யறவங்க ஏதோ ஒரு அமைப்பு ரீதியா இருக்கிறவங்க, இப்ப எத்தனையோ பெண் அவங்கள இது சமூகம் ஒரு முற்போக்கு அமைப்புகள்ல இருக்கிறவங்களாவது இவங்கள இந்த கேன்சல் கல்ச்சர் வேணும்னு நாங்க சொல்றோம் அவங்கள. அதுதான் இன்னொருத்தர அத செய்யாம தடுத்து நிறுத்தும் அவருக்கு. ஆனா இங்கே அதை நார்மலைஸ் பண்ணிட்டு அவங்களோட புகழ், அதிகாரம், அதெல்லாம் ஆண் என்பதே ஒரு அதிகாரமா இருக்கு இந்த சமூகத்துல, அதெல்லாம் சேர்ந்து அவங்க அப்படியே பாதுகாக்கிறதா வச்சிருக்கு எல்லா அமைப்புகளும். ஆகவே குறைந்தபட்சம் முற்போக்கு அமைப்புகளாவது இந்த கேன்சல் கல்ச்சரை கொண்டு வரணும். அப்ப அதுதான் ஒரு சிறிதளவாவது கட்டமைப்பு மாற்றத்தை இந்த பெண்களோட குரலை கேட்கறதுக்கு வழிவகுக்கும். ஆனா பெண்கள் ஒரு பாதுகாப்பா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கூட இப்ப முதலாளித்துவ கட்டமைப்பு, ஜனநாயக கட்டமைப்புல இருக்கிற விசாகா கமிட்டி மாதிரியான விஷயங்கள் கூட முற்போக்கு அமைப்புகள்ல இல்ல. யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த பெண்கள் பேரோட குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழங்கப்படுது. அவங்களோட சேர்ந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்களே சேர்ந்து கூத்தடிக்கிறது, எல்லாரும் அந்த மேல் பொண்டுல இணைஞ்சிருக்காங்க. ஆகவே எந்த அமைப்புமே பெண்களுக்கு இந்த சுரண்டல்ங்கிறத புரிஞ்சு கொள்றதும் இல்லை. முதலாவது துஷ்பிரயோகம், வன்முறை, பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான ஒண்ணுக்குத்தான் இந்த மாதிரி ஒண்ணு தானே தவிர அந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு சுரண்ட முயற்சி செய்யறதுன்றதுக்கு அதை பத்தின புரிதலும் இல்லை இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கும். ஆகவே இதுல திருப்பி நாங்க பேச வேண்டியது தான் இருக்கு. அதை பேசும்போதும் எங்களுக்கு வந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒவ்வொருத்தருக்கா கண்டன கடிதத்துக்கு சைன் வைப்பாங்க மோகனதர்ஷினி. எல்லாருக்கும் பாலியல் சுரண்டல் கண்டன கடிதத்துக்கு கையெழுத்து வைப்பாங்க. அதை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த சமூக வெளியில சுதந்திரமா செயல்படுறதுல அது ஒரு பிரச்சனையா இருக்கு எல்லா பெண்களுக்கும். இப்ப அதை கதைக்கிறதுக்கு எதையும் இழக்க தயாரானவங்க, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி நம்ம மாதிரி ஆட்கள் தான் கதைக்க வேண்டியிருக்கு. ஆகவே அதை திருப்பி பேசிக்கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த சமூக இந்த எப்ஸ்டைன் ஃபைல் மாதிரியான விஷயங்கள் மிகவும் பாரதூரமான அது என்ன ஒரு இந்த இது சட்ட ரீதியாவே கிரிமினல் ஒரு குற்றமான இருந்ததுக்கு கூட தண்டிக்க முடியல. இப்ப 80 குழந்தைகளுக்கு மேல ஈரான்ல ஒரு பள்ளியில குண்டு போட்டு கொலை செஞ்சிருக்கு நேற்று ஈரான்ல. அந்த குற்றம் சாட்டப்பட்ட அதே ட்ரம்ப் இன்னொரு நாட்டுல அதே அத்துமீறல்கள். அப்ப ஈரான் இறையாண்மைக்கா இழுக்கா அதுங்க அமெரிக்க படைகள் போகும்போது அங்க நடக்க போற அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நினைக்கிறப்போ, ஏன்னா பதில் தாக்குதலும் செஞ்சிருக்காங்க. இதே ஈராக்ல நடந்தது எல்லா நாடுகள்லையும். அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த ஏகாதிபத்திய இந்த முதலாளித்துவ சமூக இதுக்கு எதிராகவும் உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த அமைப்புகளுக்கு ரெண்டுக்கும் எதிராகவுமே நாங்க போராட வேண்டியிருக்கு. அதைதான் நான் சொல்ல இருக்கு. நன்றி தோழர். நன்றி மோகனதர்ஷினி. பண முதலீடு என்பதை தாண்டி இப்போது பாலியல் முதலீடு என்ற வரைக்கும் நிக்குது. மிகவும் கேவலமான ஒரு சமூகமாக வளர்ந்து நிக்குது. முதலாளித்துவம், ஆணாதிக்கம் ரெண்டையும் ஒன்றடியா சேர்த்து அடிச்சு உடைக்க வேணும். தனித்தனியா டீல் பண்ண முடியாது. வேற யாருக்காவது கேள்விகள் அல்லது கருத்துக்கு? உமா பேசுங்க. நன்றி.
இந்த வாசுகி சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கோட்டை கட்டாயம் போட வேணும். என்னன்னு சொன்னால் முக்கியமாக வந்து அந்த இப்ப நாங்களும் இந்த சம்பவங்கள் ஒன்று நடந்த பிறகு நாங்கள் பேசுறோம். இப்ப அம்ஷிகாவோ அல்லது கியனிஷாவோ அந்த அப்படி ஒரு சிறுமியிட பாலியல் துஷ்பிரத்துக்கு உட்பட்ட உடனே நாங்கள் அதை பேசுறோம். அது நாங்கள் முதலே வந்து அந்த அந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நியாயப்படுத்தலும் அந்த நம்பாத அந்த தன்மையின் தான் மற்றது அந்த அதுக்கு எதிராக கதைக்கிறாக்களோட கிரெடிபிலிட்டியை வந்து கேள்விக்குட்படுத்துறது தான் அந்த முக்கியமா இந்த குற்றங்களை வந்து மாறி மாறி வருகுது. இப்ப எப்சினை எடுத்துக்கொண்டாலும் எதை எடுத்தாலும் அல்லது அந்த சின்ன பிள்ளை வந்து அப்பா செய்தார் அல்லது அந்த மாமா செய்தார் என்று சொல்லிக்க அந்த முதல் வந்து அந்த பிள்ளைய ஒரு தருமே நம்புறே இல்லை. அந்த அந்த அது வாசுகின்னு சொன்ன அதுங்கிற கல்ச்சர்ல இருந்தே அந்த வார தன்மைகள் அதுதான் பிறகு ஒரு பெரிய குற்றமாகவோ அல்லது ஒன்று வரைக்க வந்து அந்த இந்த நம்பாத தன்மை என்னன்னா இந்த சூழல் இந்த 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 எக்கோசிஸ்டம் தான் இதுகளை பாதுகாக்கிற இதைத்தான் நாங்கள் உடைக்க வேண்டி இருக்குது. இப்ப வெர்ஜினியா வந்து தன் கதையை சொல்லிக்க சொல்றா தான் ஒரு நாளைக்கு 8 டேப்லெட்ஸ் அந்த செடேட்டிவ் டேப்லெட்ஸ் எடுத்து இருக்கிறா அந்த டிராபிகிங் இதுகளுக்கு போக. அவ இவையா கூட்டி கொண்டு போன அந்த சைக்காட்ரிஷியன்ஸ்ட போக அவ அப்ப அந்த வயசுல அவக்கு டிராபிகிங் என்ற வேர்ட் தெரியாது அந்த எனக்கு. அப்ப தான் அப்படி ஆண்ட்ரூ அப்படியான ஆட்கள் பிரின்ஸ் ஆண்ட்ரூ இதுக்கு தான் இப்படி டிராபிக் பண்ணுப்பார் அப்படின்னு சொல்ல அந்த சைக்காட்ரிஷியனை ஓகே ஹனி என்று சொல்லி அந்த டேப்லெட்ஸை கொடுத்திருக்கிறா. அப்ப இவையெல்லாம் அந்த ஒரு உடந்தையாக அந்த சூழல் வந்து அந்த உடந்தையாக அந்த ஒரு 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 நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்தை வந்து அது அதை வந்து நிலைச்சி வச்சு கொண்டிருக்குது. என்ன அதே மாதிரிதான் அந்த குற்றம் சுமந்தன்னு சொல்லி பெண்களோ அல்லது சிறுமிகளோ சொல்லும் போது வந்து அந்த குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயங்கள் என்ன வாசுகி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா அந்த அந்த நான் என்ன அடிப்படையில நான் வந்து எனக்கு ஒரு அந்த பிள்ளைய வந்து நம்புறதோ அந்த பிள்ளைக்கா குரல் கொடுக்கறதுக்கோ வந்து தனக்கு முன்னுக்கு சைன் பண்ணி இருந்த ஒரு ஆள் போதுமன்ட்டு அந்த அந்த நம்பிக்கை என்றது அந்த எப்பவும் வந்து அந்த நம்பிக்கை என்றது வந்து அந்த எல்லாரும் சொன்னதான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஆள்லத்தான் அந்த பாதுகாக்கிறதுக்காக அப்படி செய்திருப்பாரோன்றது ஒழிய அந்த பிள்ளையோ அல்லது பெண்ணோ சொல்லிக்க வந்து அவளே ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு அத அந்த பக்கமா இப்படி நடந்திருந்தா தான் அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்றது. மற்றது வந்து கேன்சல் கல்ச்சர் வந்து உண்மையா அந்த லீனா சொன்ன மாதிரி அதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு டூல். அதை நீங்க செய்யாட்டிக்கு இது வந்து நீங்க அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆணா இருந்தாலோ அல்லது இதா இருந்தா வந்து உங்களுக்கு வந்து அது அது தாக்காது. ஆனா வந்து அதே நேரம் வந்து பாதிக்கப்பட்டால் வந்து எல்லாரும் வந்து சொல்றது ஐயோ அவர் தற்கொலை செய்தா என்ன செய்வீங்கள், அவர்கிட்ட குடும்பம் இத பார்த்தா என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறது. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன மாதிரியான ஒரு ட்ராமாக்குள்ள போனதுன்னு தெரியாது. இப்ப எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டும் ஒரு 21 வயது ஜெசி மிஷேல்னு சொல்லி அவ ஒரு நடன கலைஞர். அவ 21 வயதுல மசாஜ் கண்டு கூப்பிடப்பட்டு ரேப் பண்ணப்பட்டிருக்கிறா. அவ சொன்னா தான் அந்த நேரம் வந்து ஒன்றுமே அவட ஒரு ரூம்மேட்டாலதான் அவ அங்க கூட்டி கொண்டு போயிருக்கிறா. தான சொல்லாம அந்த 21 வயதுல தான் ரேப் பண்ணப்பட்ட அந்த ட்ரௌமால இருந்து தான் இப்ப போஸ்ட் காலத்துல கூட தன்னால விடுபட இல்லாம இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த ட்ரௌமாக்கள் இந்த விக்டிம்ஸ் அல்லது அந்த சர்வைவர்ஸ் அந்த தாக்கங்களை பற்றி நாங்கள் அதுதான் எங்களோட சமூகம் என்ன அந்த பிள்ளைகளோ அந்த இருக்கிறத பற்றி இல்லாமல் இந்த குற்றம் செய்தவர் வந்து அவரோட பேர் போகும், மானம் போகும், குடும்பம் போகும் அந்த இதுலதான் நாங்க இருக்கிறோம். ஆனோடைய அந்த அப்படி ஒரு ஆள் செய்தா அது பாலியல் துஷ்பிரயோகமா இருக்கலாம் என்ன இருந்தா
அது அந்த நேம் பண்ணி ஷேம் பண்றன்றது நாங்க கண்ணை மூடிக்கொண்டு இருக்கல. அது யாராக இருந்தாலும் அது நாங்கள் ஒரு ஆளுக்கு அதை செய்வோம் என்று சொன்னா இந்த சமூகத்துல இன்னொருவர் இதே குற்றங்களை செய்யறதுக்கு நாங்கள் உடந்து என்றதுதான் நாங்கள் அது ஒப்புக்கொள்ள வேணும். நன்றி. நன்றி உமா. நீங்க சொன்னோட ஒன்று விஷயம் சொல்ல விரும்புறேன். அனிமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களை பேசும்போது இப்ப முந்தைய விட கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுறது அதிகரித்திருக்கு. அந்த விழிப்புணர்வுதல் காரணமாக முந்தைய விட ஓரளவு விக்டிம் சில சர்வைவர்ஸ் ஓரளவு பேசுறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்கள சைலன்ஸ் பண்றதுக்கான எல்லா விதமான முயற்சியும் நடக்குது. இன்னொன்று அவர்கள் அப்படி அதே மாதிரி பேசிட்டால் அவர்களை ஒன்றில் கரெக்ட் அசசினேஷன் பண்றது அல்லது ஏதோ ஒரு வகையில அதை டிஸ்கிரெடிட் பண்றது அல்லது அவர்களுக்கு மனநிலை சரியில்லை, அவங்க இன்னும் ட்ராமாலாம் இருக்கிறாங்க, அதனால அவ கண்டபடி உளர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்றது. இதுல ஏதோ ஒரு டெக்னிக்கை பார்க்கிறது. அல்லது இன்னொரு வகையான விஷயமும் இருக்கு. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஃபேக் ஐடி ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வச்சு அவங்கள பற்றி மோசமான சித்தரிப்பு படங்களை அப்லோட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் செய்து அவளை பயமுறுத்துறது. இந்த பலவிதமான யுக்திகளை கையாளுகிறாங்க. அப்ப சைலன்சிங் கல்ச்சர்ன்றது இருக்கும் போது அதை நாங்க இன்னுமே அதை கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல கேன்சல் கல்ச்சர்ன்றதே நான் ஓரளவு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வேன் சொன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கால பக்கம் எக்ஸ்ட்ரீமா அப்படி ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். வேற யாருக்காவது கேள்விகள் அல்லது கருத்துகள்? அப்புறம் இந்த அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசும்போது கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீனோட போட்டோகிராஃப்ஸ் பார்க்கும்போதே பாரு அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே இருக்கு, அவங்க அவங்க இது தெரிஞ்சுதான் போயிருக்காங்க. ஸோ சின்மயி விஷயம் வந்தபோது வைரமுத்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சோபசக்தி குறித்த அறிக்கையில் இவங்கெல்லாம் கன்சென்ட்டோட இருக்கிற பார்ட்னர்ஸ் தானே, அவங்க இப்படி அப்யூஸை இப்போ ரிப்போர்ட் பண்ணலாம், இப்படியான விவாதங்கள் நடக்குது. கன்சென்ட்ங்கிறது அவ்வளோ எளிமையான ஒரு வார்த்தையா? அதுல எவ்வளவு பவர் டைனமிக்ஸ் இருக்கு. பாலின அதிகாரத்திலிருந்து, வர்க்க அதிகாரத்திலிருந்து, செல்வாக்கு அதிகாரத்திலிருந்து எல்லா அதிகார படிநிலைகளும் அந்த கன்சென்ட்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ கன்சென்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் வெரி அது ஒரு 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 சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. அந்த கன்சென்ட்டுக்குள்ள தொழில் படுற இந்த அதிகார படிநிலைகளை பெண்ணிலைவாதிகள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வசதியான விக்டிம்ஸோ அவங்களுக்கு வசதியான அப்யூசஸையோ அதை ஒட்டி பேசுறதோ அது பெண்ணிலைவாதத்துக்கே செய்யற ஒரு மிகப்பெரிய பெண்ணிலைவாதத்தை பின்னுக்கு தள்ளுற விஷயங்கள். அதுக்குள்ளேயே இருந்து பேட்ரியார்க்கோட ஃபுட் சோல்ஜர்ஸா இயங்குறதுங்கிறது அது 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 கன்சென்ட்ங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு விக்டிம்ஸோட சர்வைவர்ஸோட நம்பகத்தன்மையை குலைக்கிறதுங்கிறது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். லைக் இன்டிமேட் பார்ட்னர்ஸ்குள்ள, கப்பிள்ஸ்குள்ள, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளேயும் அப்யூஸுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்தியாவில் மெரிட்டல் ரேப்க்கு எதிரான லா இல்லை. ஸோ மேரேஜ்குள்ள எப்போ கூப்பிட்டாலும் நீ போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஜட்ஜே நிறைய வழக்குகளில் பேசுகிறாங்க. ஸோ கன்சென்ட் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் நம்ம ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கு. வெரி கரெக்ட் தீனா. கன்சென்ட்ன்றது அந்த அழுத்தமற்ற சூழல்ல வர்ற கன்சென்ட்டா சரியான கன்சென்ட். அதாவது இப்போ கன்சென்ட் மேனிப்புலேட் பண்ணி பொய்கள் மீது பொய்யான தகவல்கள் சொல்லி அந்த கன்சென்ட் ஆப்டெயின் பண்ண ஆகுதுன்னு சொன்னா இட்ஸ் நாட் அ வேலிட் கன்சென்ட். அப்ப நிறைய பேர் இதை இங்க ஆர்கியூ பண்றேன்னு சொன்னா, இப்ப கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொன்னா அது தனிப்பட்ட பிரச்சனை, இது இந்த மாதிரி கொண்டு வர முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனா நோ, இட்ஸ் நாட் ரைட். இப்ப அந்த கன்சென்ட்ன்றது ஒரு பிழையான வழியில பெறப்பட்டிருந்தால், அதுல ஒரு டிசெப்ஷன் இருந்ததுன்னு சொன்னா இட்ஸ் நாட் அ பர்சனல் ப்ராப்ளம் எனிமோ, இட்ஸ் அ சோஷியல் இஷ்யூ. அப்ப அது வைடா டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு ப்ராப்ளம். நீங்க சொன்ன மாதிரி எஸ், மேரிட்டல் ரேப் ஈவன் ஸ்ரீலங்கா, இந்தியால இந்த விஷயம் இன்னுமே அதை ஒரு கிரைமா ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை.
தண்டனை என்றது அப்பால் அது எப்படி அதுக்கு என்ன மாதிரி தண்டனை அல்லது என்ன மாதிரி அதுக்கு எவிடன்சிங் என்ற ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குற விஷயத்துக்கு அப்பால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து கிரைம்னு ரெகக்னைஸ் பண்ணணும். அதை கிரைம்னு கூட இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதுதான் இன்னும் மோசமான நிலைமை. ஐ திங்க் சிவாமாலதி நீங்க பேசுங்க. ஓ வணக்கம். என்னண்டா நீங்க விட்ட இடத்துல இருந்தே சொல்ல வேணும்னா என்னடா கிரைமா ரெகக்னைஸ் பண்ணாதபடியால தான் இப்ப 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து துஷ்பிரயோகம் செய்தா அது வந்து சைல்ட் அபியூஸ். அதுக்கு மேல இருக்கிற பெண்களை செய்தா அது வந்து ரேப். ஆனா இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸும் மேரேஜும் இந்த பெண்களை வந்து அதாவது ஒரு நெருங்கிய உறவுல இருக்கிறது அல்லது திருமணம்ன்றது வந்து பெண்களை சமூக அங்கீகாரத்தோட பாலியல் துஷ்பிரயோகம் பாலியல் சுரண்டல் செய்யறதுக்கான ஒரு லைசன்ஸ் போல இருக்கிறத இப்ப கடந்த காலங்களில் நடக்கிற விஷயங்களை எங்களுக்கு காட்டி கொண்டு வருது. அப்ப அந்த அடிப்படையில எங்கட சமூகங்கள்ல குறிப்பா இந்த காதல் அல்லது இந்த நெருங்கிய உறவு மற்றது வந்து திருமணத்துக்குள்ள நடக்கிற அந்த பாலியல் துஷ்பிரயோகங்களை பாலியல் சுரண்டல்களை பொருளாதார சுரண்டல் உணர்வு ரீதியான சுரண்டல்களை வந்து நாங்க மிகவும் என்ன சொல்றது கூருணர்வோடையும் நுட்பமாகவும் பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப இந்தியாவில் ஒரு 2021 அளவில் ஒரு கர்நாடகா பொலிட்டீஷியன் ஒருவர் சொல்லியிருப்பார், ரேப் வந்து தவிர்க்க இயலாத ஒரு விஷயமா இருக்குமென்று சொன்னா படுத்து கிடந்தா அனுபவிங்கன்ற மாதிரி. இப்போ அதுக்கு பிறகு ஃபெமினிஸ்ட் எல்லாம் வந்து அதுக்கு எதிராக கதைக்க வெளிக்கிட அவர் மன்னிப்பு கேட்டிருந்தவர். ஆனா அதை ஏன் ரெஃபர் பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு இந்த நெருங்கிய உறவுகளுக்குள்ள நடக்கிற அல்லது திருமணம் என்ற போர்வையில நடக்கிற இந்த பாலியல் சுரண்டல்களை கதைக்கும் போது தங்களை பெண்ணிலைவாதிகளை அடையாளப்படுத்திக் கொள்ற அல்லது செயற்பாட்டாளர்களை அடையாளப்படுத்தி கொள்றவர்கள் கூட அதை புரிந்து கொள்றது இல்லை. அதாவது படுத்து கிடந்து அனுபவிச்சு நீங்க தானே என்ற மாதிரியான ஒரு போக்கு ஒன்று பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப இங்க விளங்கி கொள்ள வேண்டிய பிரச்சனை கற்பு இல்லை. இது கற்பு தொடர்பான பிரச்சனை இல்லை. இங்க ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தன்னுடைய துணையை தெரிவு செய்யறதுக்கான அந்த சுதந்திரத்தை இல்லாம செய்யறதா இங்க பிரச்சனை. ஏற்கனவே அஞ்சனா தோழர் சொன்னது போல லீனா தோழர் சொன்னது போல கான்சென்ட் ஒரு பொய்யின் அடிப்படையில பெறப்படுற கான்சென்ட் இல்லை. அடுத்தது வந்து அந்த சம்மதம் ஒரு தடவை பெறப்படுற சம்மதம் வாழ்நாள் பூராவும் துஷ்பிரயோகம் செய்யறதுக்கும் வாழ்நாள் பூராவும் பாலியல் சுரண்டல் செய்யறதுக்கோ அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறதுக்கான ஒரு லைசன்ஸ் இல்லை. அப்ப இந்த விடயங்களை நாங்க வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்புல சமூகத்துல மட்டும் இல்லாம நான் சொன்னது போல செயற்பாட்டாளர்கள் மத்தியிலையும் இதை விளங்கி கொள்றதுல ஒரு பாரிய இடைவெளி இருக்கிறத வந்து அவதானிக்க கூடியதா இருக்குது. மற்ற அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க ஏற்கனவே அதை கதைச்ச நீங்க அந்த எப்படி பாலியல் சுரண்டலை வந்து அல்லது பாலியல் செக்ஸ் டிராஃபிக்கிங் போன்ற பாரிய குற்றங்களை கூட நார்மலைஸ் பண்றதுக்கு சொற்கள்ல பயன்படுத்துறாங்க அந்த அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய சமூகத்திலையும் இந்த பாலியல் சுரண்டல் ரேப் போல விஷயங்களை அந்த அந்த விடயங்களோட பாரதூரத்தன்மையை குறைக்கிறதுக்கு வன்கலவி கொடு கலவி என்ற மாதிரியான சொற்களை புதுசான சொற்களை கொண்டு வரதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இது யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தா இந்த பாலியல் சுரண்டல்கள்ல ஈடுபட்டு அல்லது அந்த அதுக்கு ஒத்துழைச்சு நடந்து இருந்ததா அடையாளப்படுத்தப்படுற நபர்கள் ஊடாகத்தான் இந்த சொற்களும் வந்து சமூகமயப்படுத்தப்படுறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இப்படியான சொற்கள் வரும்போது அதை நாங்க எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப கலவி ஹார்ட்கோர் செக்ஸுக்கு கூட நாங்க வேன்கலவி என்ற சொல்ல பயன்படுத்த இயலும். அப்ப அங்க இருக்கிற அந்த சம்மதமற்ற தன்மை அங்க இருக்கிற அந்த மீறல் வந்து இங்க இல்லாமக்கப்படுது. அங்க ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தப்படுது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க பயன்படுத்துற சொற்கள் தொடர்புல நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும்ன்றதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நன்றி. நன்றி சிவாமாலதி. நல்ல விஷயம் நீங்க சொன்னீங்க. அந்த பாலியல் வெண்கலவி என்ற அந்த சொல் பதம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சில சமூக வலைத்தளங்களா இருக்கணும், இவன் சில ஊடகங்களும் கூட யூடியூப் தளங்களும் வந்து கற்பழிப்பு என்ற வேர்டை தான் பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே அதை பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓரளவு வைடா அக்செப்ட் பண்ணப்பட்ட டேர்ம் வந்து பாலியல் வன்கொடுமை.
அதைத்தான் உண்மையா ரேப்புக்கு பயன்படுத்த வேணும். ஆனா இப்ப இந்த வன்கலவி என்ற சொற்றொடர்கள் சில நேரங்களில் டிஜிட்டல் மீடியாவும் செய்து கொண்டிருக்கிறாங்க, பிரிண்ட் மீடியாவும் அப்படி ஒரு விஷயத்தை செய்யறாங்க. இப்ப எனக்கு தனிப்பட்ட ரீதியில ஒரு அனுபவம் வந்து, நான் ஒரு கட்டுரை எழுதின மெரிட்டல் ரேப்பை பற்றி. நான் வச்ச தலைப்பு பாலியல் வன்கொடுமை என்ற டேர்மை தான் நான் பாவிச்சது. ஆனா அங்க ஒரு பத்திரிகைக்கு அது போகும்போது அந்த வேர்ட் மாற்றப்பட்டு பாலியல் வன்கலவி என்ற டேர்மை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் பிறகு இப்ப அது லேட்டர் அந்த கட்டுரை நான் என்னுடைய புக்ல இப்ப திரும்ப பார்த்திருக்கு. பட் நான் அதுல ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ண இல்ல, அந்த பாலியல் வன்கொடுமை என்ற வேர்ட் தான் அதுல யூஸ் பண்ணப்பட வேணும்னு சொல்லி. நன்றி சிவாமலதி அதை மென்ஷன் பண்ணதுக்கு. இந்த மொழியை பற்றி பேசும்போது இப்போ இந்த வன்கலவி அப்படிங்கிற இது பேசும்போது வாசியத்தோடர் ஆரம்பிச்சப்பயே ரேப் கல்ச்சர் பத்தி தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம பயன்படுத்துற இந்த கெட்ட வார்த்தைகள்னு சொல்லப்படுற எல்லா வார்த்தைகளும் வந்து அம்மாவை ரேப் பண்ணு, உங்க அக்காவை ரேப் பண்ணும், உங்க அம்மாவை ரேப் பண்ணும், அப்படியான வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப சாதாரணமா நீங்க தமிழ்நாட்டுல இறங்கி டீ கடையில போய் நின்னீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துற ஒரு உங்க அக்கால ஒலி, தாயொலி, இப்படியான வார்த்தைகள் தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸோ இன்கிரைன்டு நம்ம லாங்குவேஜ்லயும் நம்ம கல்ச்சர்லயும். ஸோ ஒருத்தவங்களை வந்து பனிஷ் பண்ணோம்னா, அதுவும் முக்கியமா சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுலதான் இயங்குதே. லைக் சாதியால் ஒடுக்கப்பட்ட பெண்களை வந்து அவங்கள தண்டிக்கணும்னா அவங்கள போய் ரேப் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமா, சும்மா நார்மலைஸ்டான ஒரு விஷயமா இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த சொற்களை வந்து கேன்சல் பண்ணிட்டே தான் வரணும். ஏன்னா அது திரும்ப 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 ரேப்பை தான் நார்மலைஸ் பண்ணுது இந்த மொழிங்கிறது. நன்றி. கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த சொல்லு பற்றி ஒரு பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் பலாத்காரம், அதுக்கு பதிலா இல்ல பாலியல் வன்புணர்வு என்று பாவிக்கலாம் என்றொரு இதொன்று போய்கொண்டிருந்த 2-3 ஆண்களுக்கு இடையில. அது சொற்கள் வந்து மிகவும் முக்கியம்தான். ஆமாம், அந்த கலவி புணர்வு ரெண்டுமே அதுல வரக்கூடாது. அது ரெண்டுமே அது பிரச்சனைக்குரிய விஷயம்தான். ஒன்றில் பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் தாக்குதல்னு கூட சொல்லலாம். செக்ஷுவல் அட்டாக் பேசிக்லி. மேபி அதுதான் இன்னும் பொருத்தமான டேர்மா இருக்குமோ தெரிய. மோனதர்ஷினி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ரைஸ் பண்ணதா அல்லது திரும்ப ஏதாவது சொல்ல இருக்கா? ஏற்கனவே ரைஸ் பண்ணது அஞ்சனா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். வேற யாராவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள்? இன்னொரு 10-15 நிமிடங்களை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யூகே டைம் 3:45 ஆகுது. வேற யாராவது கதைக்கிற வரைக்கும் நானும் இந்த கருத்தை சொல்லலாம். இந்த சம்மதம் என்றது, கன்சென்ட் என்றது வந்து திருப்ப எங்கட அந்த பண்பாடு பற்றி பார்க்கக்குள்ள எங்கட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ப வைக்கப்பட்டிருக்கு, திரும்பி பார்த்தா அது காதல், அது விருப்பத்தை தான். திரும்பி விருப்பம் என்றது கூட, விருப்பம் சம்மதம் என்றதுக்கு வந்து நிறைய வரவிலக்கணங்கள் எங்கட எல்லா கலைகள், இலக்கியங்கள், பிறகு அந்த ஆக்களுக்குள்ள இருக்கிற உரையாடல்கள்ல இருக்குது. அவன் நேரா சொல்ல மாட்டா, வேண்டாம்ண்டா அது வேணும், ஓம் இல்லையன்னு சொல்றதுதான் ஓம், மற்றது வெக்கப்பட்டா அது சம்மதம், சிரிச்சா சம்மதம், வேற ஏதாவது சாப்பாட்டுல நல்ல ஒரு ஸ்வீட்ஸை தந்துட்டா அது சம்மதம். இப்படி நிறைய ஒரு நேரடி இல்லாம சுத்தி வந்த எத்தனையோ விஷயத்த தங்களுக்கு சாதகமா மாத்திக்கொள்ளக்கூடியதான வியாக்கியானங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். காலங்காலமா வந்து இப்ப இன்றைக்கு இன்னும் புதுசா எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன கேஜெட்ஸும் இருக்குத்தானே. கேஜெட்ல ஒன்றுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாலே கன்சென்ட் நினைக்கிற மாதிரியான நிலைப்பாடு எல்லாம் எங்கட மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கு. இளம்பிள்ளைகள்னு சொல்ல மாட்டேன், பெரியாக்கள் மத்தியில கூட கிடக்குது. அப்ப இந்த அந்த சம்மதத்தின் வியாக்கியானம் ஒன்று வந்து இந்த நேரடியாக
விஷயங்களை பாக்குறது அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. நேரடியாக பிழையாகவும் சரியாகவும் ஒரு ஆளுடைய விடயத்தை நேரடியா விளங்கி கொள்றதையும் உருவாக்குறன்றது அந்த மனப்பாங்க மாற்றம்ன்றது சரியான கஷ்டமாத்தான் இருக்குது. என்ன ஒவ்வொரு நாளுமே எனக்கு அப்படியே ஒரு 20-30 பேரோட இந்த விஷயங்களை கேள்வி கேட்டு பழக்க நாங்கள் ஏதோ ஒரு சிந்திக்க தூண்டுறதுன்றது ரொம்ப சவாலத்தான் இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த கேன்சல் பண்றதுல நான் நிறைய நாளா செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நினைக்கிறேன் யுத்தம் முடிஞ்ச கொஞ்ச காலத்துக்கு பிறகு சிறுமிகளை கொஞ்சம் பேர் சேர்ந்து வருஷாட கொலை வழக்கு எல்லாம் கேள்விப்பட்டு ஞாபகம் இருக்கு. மட்டக்களப்பிலையும் நடந்தது. கொலை செய்த அந்த குழந்தைய கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. அந்த தாய் அந்த கொலை செய்த ஒருத்தர் குற்றவாளியோட ஒரு தாய் சொன்னது அவன் இனி என் மகன் அல்ல. அப்ப அந்த தாய் நிராகரிக்கிறதுல இந்த அவன் என் மகன் அல்ல என்ற என்னுடைய படங்கள் அந்த தொடர்ச்சி வந்தது அந்த தாயுடைய கூற்றில அவன் இனி எனக்கு மகன் அல்ல அவன் என் மகன் அல்லன்ற அந்த ஒரு கூற்றாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அங்கேயே நாங்கள் துவங்க வேண்டி இருக்கும். அவங்களோட கோர்ட் கேஸுக்கு இப்ப ஒரு பெண்ணுடைய பாலியல் வன்முறைக்கு நாங்கள் பெண்ணுக்கு பக்கமா நிக்கல ஆணுக்கு பக்கமா அந்த வன்முறையாளனோட வாரதை அவனுடைய அம்மா சகோதரி இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல உண்மையாவே அவங்களுக்கு அவங்கள நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரியாது. பெண்கள் தான் நிறைய கூட வருவாங்க. எங்க இருந்து அந்த 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 நம்பிக்கை வருகுது என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நாங்க யோசிக்க வேண்டி இருக்க போகுது. இன்னொரு சகோதரி கையுயர்த்தி இருந்தவ சிவகுமாரி நினைக்கிறேன். சிவகுமாரி கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொல்றது, இது நேரடியாக தன்னும் மறைமுக தன்னும் இந்த ஒரு சுரண்டலுக்குள்ள தப்பி பிழைத்து கொண்டு வாழ்ற ஆக்கள் தான் நான். அதுல நானும் ஒரு ஆள் தான். அப்படி என்று சொல்லிக்கல என்னுடைய சிந்தனை எப்பவுமே இந்த உலக ரீதியாகவே பெண்களின் தொகைதான் கூடுதலாக இருக்குது ஆண்களை விட. அப்படி இருந்தும் பெண்களால எங்கட அதிகாரத்தையோ எங்களுக்குரிய உரிமையையோ நாங்கள் நிலைநாட்ட முடியல. ஒன்று உடல் ரீதியான பலவீனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, மற்றது மன ரீதியான பலவீனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். தாய்மையண்ட ஒன்றை வச்சுக்கொண்டு எங்களை வச்சு என்ன சொல்றது, எங்களை ஒரு பெரிய ஒரு ஆளாக எங்களை சித்தரிச்சு காட்டிக்கொண்டு தாய்மையை வச்சு சித்தரிச்சு காட்டிக்கொண்டு அதே நேரம் உள்ளுக்குள்ள நாங்கள் ஒரு உடைமையாக்கப்பட்டு கொண்டு பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிற ஒரு நிலையில தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சிந்திக்கக்கூடியது, ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் உடல் ரீதியான பலத்தை நிறைய கொடுக்குற மாதிரி அதே மாதிரி மன ரீதியான பலத்தை நிறைய கொடுக்கணும். இப்ப இன்னொருத்தர் எனக்காண்டி இன்னொருத்தர் வாதாட முடியாது, எனக்காண்டி நான் தான் நிக்க முடியும். அப்ப அந்த ஒரு தைரியத்தை ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுதான் முக்கியமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இப்ப அமெரிக்காவை நீங்க ஒரு பக்கம் ஈரானுக்கு அடிக்கிறதான்னு சொல்லி இப்படி சொன்னா கூட இன்னொரு பக்கம் அவன் ஒரு சர்வாதிகாரியா இருந்தாலும் ஈரான்ல கொமேனியின் சர்வாதிகாரத்தையும் நீங்க பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்கலாம். அங்கேயும் சரியான முறையில இது நடக்க இல்லை. சோ இந்த உலகம் முழுக்க ஆண்கள் தங்களுடைய பலத்தை வைத்து கொண்டு ஒரு ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சாச்சு, அது ஏற்படுத்தியாச்சு. அதுல இருந்து எங்களுக்குரிய சமநிலையை எங்களுக்கு ஏற்றுக்கொள்றதா இருந்தால் அது எவ்வளவோ கஷ்டமான நிலையில தான் நாங்க இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் தன்னைத்தானே தான் மாத்தி அமைச்சு கொண்டு வர முடியும். மாத்தி அமைக்கிறதன் மூலமா தான் இதுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர ஒரு ஆணுக்கு தண்டனை கொடுக்கறதன் மூலமாக நாங்க மாத்தி அமைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நாங்கள் துணிவாக இருந்தா தான் அந்த ஆணையும் நாங்கள் அடக்கியாள முடியும். அடக்கியாள்றேன்னு சொல்லிக்க நான் இது மற்ற மாதிரி இப்போ நினைக்க கூடாது. அதாவது அவனின் தண்டனையை நாங்க தட்டி கேட்கக்கூடிய துணிவுல இருக்கணும். நாங்க அந்த அப்படி ஒரு அவன் நான் ஒரு தவறு செய்தால் நான் பதில் சொல்லலாது, தவறு செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை அவனுக்கு ஏற்படுத்தணும். அப்ப அதுக்கு எங்களுக்கு மனோபலமும் உடல் பலமும் நிச்சயமா தேவை. அதுக்கு ஒவ்வொருத்தரும் அதுக்கு முயற்சி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அம்மாமாரும் அது முயற்சி செய்யணும். நன்றி சிவகுமாரி. நீங்க சொல்றதுல உடன்படுறேன். பட் அதே நேரம் நினைக்கிறேன் இப்ப ஒவ்வொரு பெண்களும் வளர்த்தெடுக்கப்படுற விதமும் வித்தியாசம். இப்போ ஒவ்வொரு சூழல்ல வளருவாங்க. அதுல வர்க்கம், சாதி, மதம், இனம் நிறைய விஷயங்கள் அதுல சம்மந்தப்படும். அப்ப விமன் ஏஜென்சியும் அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும். அப்ப அது பெண்கள் முடிஞ்ச அளவு அது வெளியில சொல்லி கதைக்க வேணும், தட்டி கேட்க வேணும். அதே நேரம் அதுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் சொலிடாரிட்டியையும் ஏனைய பெண்களும்
ஆண்களும் வழங்கவும் வேணும். அப்பதான் அது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது உண்மைதான். ஒரு பெண் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு அது உண்மைதானே. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெண் ஒரு பிள்ளைக்கு பிளவிட்டால் நீ ஒன்னும் சொல்லாத வழியில என்று சொல்லிக்கே முதலாவது அடித்தளமே அசைஞ்சிடுது. அப்ப அதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்னண்டு சமூகத்துல நிக்க முடியும். அப்ப முதல் அடித்தளமே குடும்பத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப தன்னை சுற்றி உள்ள அத்தனை பேரும் ஆதரவு வழங்கிக்கல அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து கொண்டுதான் போகும். நிச்சயமா, கட்டாயமா. குறிப்பா அந்த குடும்ப பலம்ன்றது இருந்தா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா சில பேருக்கு அது அமையறது இல்ல. இந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறபடியா பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த விஷயங்கள் வந்து பொதுவெளிக்கு வாரதும் அவங்களுக்கு அது விருப்பம் இருக்காது. அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க தனிச்சு போற ஒரு சூழ்நிலை வரும். ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த மனோதைரியமும் அந்த ஒரு மோரல் சப்போர்ட்டும் வந்து ஒன்றில் குடும்பம் இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் நெட்வொர்க் ஏதோ ஒரு வழியால அவங்களுக்கு கிடைக்குமா இருந்து சொன்னா நிறைய பெண்கள் வந்து இன்னும் பேச முன் வருவார்கள். அப்படி பேச முன் வந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை நாங்க உடைக்க முடியும். ஏன்னா பேசாம இருக்கு அந்த சைலண்டா இருக்கிறது அவங்களுக்கு சரியான ஒரு சாதகமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நாங்க என்ன அக்கிரமத்தை பண்ணினாலும் இவங்களால வந்து வெளியில பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்ப அவங்க இதை பேச மாட்டாங்கன்ற தைரியத்துல திரும்ப திரும்ப அதை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த 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 சைக்கிளை உடைக்கும் போதுதான் சொல்லுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. எப்படி என்று சொன்னால் ஒரு பிள்ளை தான் உடலளவுல பாதிக்கப்பட்டு இருந்தா அத பிள்ளை ஒரு உடல்ல பாதிக்கப்படாத ஒரு பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு கூச்சப்பட வேண்டிய கட்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா தான் ஏதோ விதத்துல குறைந்திருக்கிற மாதிரி. அப்ப அந்த ஒரு மனப்பாங்கு ஒரு பிள்ளைக்கு இருக்குமா இருந்தால் இந்த சமூகத்திலேயோ இல்ல மற்றவர்கிட்டயோ எதிர்த்து நிக்க முடியாது. இல்ல தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தொடர்ந்து போராட முடியாது. அந்த சக்தியை கொடுக்கிறது அவவுக்குரிய அந்த சக்தியை தனக்குத்தானே வளர்த்துக்கொள்ளணும். தான் எந்த விதத்திலும் அந்த குறை இல்லை என்றது. அதாவது இப்ப சமூகமோ இல்ல இந்த உலகமோ எவ்வளவு ஆதரவு கொடுத்தால் கூட அதுல நின்று எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ளே வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும். உண்மைதான். இண்டிவிஜுவலி அதை டெவலப் பண்ணணும். இல்ல இங்க இந்த பொதுவாகவே இந்த பெண்ணியவாதிகள் பொதுவாகவே வைக்கிறது வந்து பாடசாலை தான் சமத்துவத்துக்கான தொடக்கம்னு சொல்லி. அப்ப பள்ளிக்கூடத்துலதான் பள்ளிக்கூடமும் வீடும் குழந்தைகளை எப்படி சமத்துவமா வளர்க்கிறது. இப்ப நமக்கு வயிற்றுல வச்சே எங்களை பிரிக்க தொடங்கிடுவாங்க தானே. பெண் குழந்தையண்டா எப்படி என்ன, இப்ப ஆண் குழந்தையண்டா என்னன்னு சொல்லி. அப்ப குழந்தைகளை வளர்க்கறதுலதான் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு அந்த உரமும் அந்த இதுவும் வர வேணும். சமத்துவத்தை ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமத்துவத்தை அவங்க அறிய வேணும். நம்ம பொம்பளை பிள்ளையண்டா சொல்றதானே ஆம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, ஆனா பொம்பளை பிள்ளை காலை நெருக்கி வைக்கணும், சட்டை ஒதுக்கி வைக்கணும். ஒரு ஸ்கூல்ல பொம்பளை சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட ஒரு படியன் பொம்பளை பிள்ளைகளோட திரியக்கூடாது. நீ என்ன பட்டையலோட திரிகிறது, அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை 2-3 படியங்களோட தெரிஞ்சா தெரியக்கூடாது. அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன் இருக்குத்தானே. எங்களுக்கு வளர்ந்து வளர்ந்து வந்து நாங்க திடீரென்று இதை எதிர்க்கிற என்றது வந்து அது பெரும் கஷ்டம்தான். அடுத்து அந்த பிள்ளைகள் பேசுறன்றதும் கஷ்டம்தான். அது அந்த பெற்றார் வந்து ஒரு காலம் நம்மட பெற்றார் எனக்கெல்லாம் நானெல்லாம் எதுவுமே என் அம்மா கிட்ட போய் கதைச்சது இல்லை. இப்படியான எந்த பிரச்சனையும் கலந்து கொண்டதில்லைத்தானே. ஏன்னா அந்த அந்த இடவழியே எங்கட பெற்றாரங்களுக்கு தரையில்லை. இப்ப வரைக்கும் இந்த பெற்றார் அப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம இடங்கள்ல. நம்ம இங்க வந்து அல்லது அங்க கொஞ்சம் இப்படி முற்போக்கான பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட உரையாடுறது கூடுதல். ஆனா வளமையா நம்மட கல்ச்சர்ல இருக்கிற பெற்றார்கிட்ட வந்து பிள்ளைகள் உரையாடுறது இல்லைத்தானே. அப்ப அந்த அந்த குழந்தைகள் வந்து எப்படி சொல்லும் அத மனதுல இருக்கிறதையோ இந்த பிரச்சனையை வந்து சொல்றதுக்கான இடவழி எங்களுக்கு இல்லை. முதல்ல அதுகளை உருவாக்கும். அந்த அந்த அப்படி பார்க்க போகல. இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்குள்ள அந்த வேலையை நாங்க செய்து கொண்டிருக்க வேணும். ஒரு பெற்றாரா இருக்கிறத செய்து கொண்டிருக்க வேணும்.
வெரி வெரி கரெக்ட் விரிஜி. எனக்கும் அந்த சின்ன வயசுல அந்த அனுபவங்கள் இருந்திருக்கு. அதாவது அம்மா அப்பாவோட வந்து இந்த மாதிரி விஷயங்களை போய் நெருக்கமான முறையில இருந்து அதை பேசக்கூடிய சூழ்நிலையில அவங்க அந்த ஒரு வழக்கு பெரிய ஒரு கேப் இருக்கு. இப்ப எங்க தமிழ் சூழல்ல வந்து அந்த க்ளோஸ்னஸ் குறைவு. எல்லா விஷயத்தையும் போய் ஓப்பனா சொல்ற அளவுக்கு அவை ஒரு தோழமையான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி கொள்றது இல்ல. இப்ப எனக்கு சின்ன வயசுல ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஐ திங்க் ஒரு 11-12 இயர்ஸ்ல நடந்த சம்பவம் வந்து நான் முதல்ல போய் நான் சொன்னது என்னுடைய ஃப்ரெண்ட் ஆளுக்கு, அல்லது என்னுடைய கசின் இவைக்குல தான் முதல்ல போய் சொல்றேன். அப்ப அவ வந்து என்னை விட ஒரு ஒரு 5-6 வயசு கூடவா இருக்கலாம். ஒரு அடல்ட்டுக்கு போய் சொல்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அந்த துணிவு, நீங்க அடல்ட்னு உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த வளர்ந்தோர்ன்றது பெற்றோர் தானே, அல்லது ஒரு சித்தி சித்தப்பா அந்த பெரியப்பா அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். அவையோட போய் கனெக்ட் ஆகி சொல்லி அந்த விஷயத்த தீர்வு காண்றதுக்கு எங்களோட வீட்டு சூழல் இன்னுமே ரெடி ஆகல. அதுக்கேற்ற மாதிரி நாங்க இன்னும் மாறல. நான் இந்த வரைக்கும் அந்த சம்பவத்தை என் பேரண்ட்ஸோட நேருக்கு நேர் கதைச்சது இல்லை. நான் என் இப்ப கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கதைச்சிருக்கிறேன். ஆனா பட் அத போய் எனக்கு எனக்கு இப்ப கூட இவ்வளவு வயசுக்கு வந்த அப்புறம் கூட அதை போய் எனக்கு ஓப்பன் அப் பண்ணி அதை கதைக்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏற்ற சூழல் உருவாக்கப்படல. அப்படியான நெருக்கமான உறவுகள் மிக மிக குறைவா இருக்கு. அது அதுக்கான எல்லா பெற்றரும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரையில. பட் எங்களோட தமிழ் சூழல் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள்? அப்படி வேற யாருக்கும் இல்லாட்டி உமா முடிப்போமா, அல்லது நீங்க ஏதாவது சொல்லிருக்கிறீங்களா? இல்லையா அஞ்சனா, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த இப்படியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறது, அதை நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே வருவோம். மற்றது இங்க பேசப்பட்ட அந்த கேன்சல் கல்ச்சர், மற்றது அக்கௌண்டபிளி பொறுப்பு கூற வைக்கிற விஷயங்களை வந்து அதுக்கான அழுத்தங்கள் கொடுத்து இருக்க வேண்டிய அந்த கட்டாயத்தை நாங்கள் உணர்ந்து மெட்டாக்களுக்கு முன்னத்தி கொண்டிருக்க வேணும். மற்ற சிவகுமாரி சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் சொல்றோம், நாங்கள் அந்த பெண்களை வலுப்படுத்துற மாதிரி நாங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் வந்து இது செய்யக்கூடாது என்றதை வந்து அது சிறு வயதிலே இருந்தே சொல்லிக் கொடுக்க வேணும். என்றா இப்பவும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும், அல்லது இப்படி ஒண்ணு நடந்தா அதை நீங்க அதை எப்படி அதுக்கு எதிராக போறன்றது விட வந்து, ஏனென்றால் குற்றம் செய்பவர்கள் வந்து எங்கட ஆண் பிள்ளைகளாத்தான் இருக்க மற்றது. அது வந்து தனிய தாயிட பொறுப்பும் இல்லை. அது வந்து ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதுல வந்து அம்மா அப்பா இருந்தா அது அது முழு குடும்பத்திட பொறுப்பும் சமூகத்திட பொறுப்பும். ஏன்னா நாங்க பள்ளிக்கூடத்துலதான் இதை பால் சமத்துவத்தை பழக்கிறேன்னா, நான் கூடுதலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஆசிரியர்களால தான் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனபடியா அந்த முழு கருத்தியலுக்கு வந்து நாங்கள் ஒரு பொது கருத்தியலை மாற்றம் அடைகிறதுக்கான வேலைகளைத்தான் கஷ்டம் என்றாலும் நாங்கள் செய்ய வேணும். வேற யாருக்கும் கருத்துக்கள் கேள்விகள் இல்லாட்டி நாங்கள் இன்றைய லீனா சொல்லுங்க. ஒன் லாஸ்ட் கருத்து என்னன்னா வந்து இந்த அறிக்கைகள்ல சைன் பண்றதுனால என்ன யூஸ், இந்த அறிக்கைகள்னால என்ன யூஸ், இந்த விஷயத்த வந்து நடந்துட்டு தானே இருக்கு, இதன் மேல என்ன ஆக்ஷன் நடக்குது சிவில் சொசைட்டில, அதை பற்றிய ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படிங்கிற இது வந்து மோகனதர்ஷினி தோழர் கூட சொன்னாங்க. என்ன எப்பயுமே அறிக்கையில் சைன் பண்ணுற ஒரு செயல்பாட்டாளராகவே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அறிக்கை இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் செய்கிற இந்த அறிக்கை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உரையாடல் தான் மாற்றத்துக்கான முதல் கல். ஸோ அந்த உரையாடலை நம்ம நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்கணும். அந்த உரையாடல் மேல நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ நம்ம வந்து கற்பழிப்புங்கிற விஷயத்த வன்கொடுமைன்னு கொண்டு வரதுக்கே இவ்வளோ, அந்த மொழி மாற்றத்துக்கே இவ்வளோ நம்ம வந்து உரையாடல்களை தொடர்ந்து செய்து தான் நம்ம அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும். ஆனால் உரையாடல்களையே நிகழ்த்திட்டா, இந்த உரையாடல்கள் மேலே எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து உரையாடல்களை நிறுத்திட்டா நம்ம மாற்றத்தை நோக்கி போகிற பாதை வந்து ரொம்ப நீளமாயிடும். அதனால நம்ம தொடர்ந்து உரையாடிட்டே இருக்கணும், நம்ம குரல்களை நிறுத்தக்கூடாது. அது
ஒற்றை குரலா இருந்தாலும் சரி, அது ரொம்ப குறைவான ஒளியில வர்ற குரலா இருந்தாலும் சரி, ஆனா குரல் வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உயிர்ப்போட வச்சுக்க முடியும். அதுக்கு அவங்க அக்கௌண்டபிள் ஆகல அப்படிங்கிறது வந்து அது அவங்கள தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இல்ல இந்த அறிக்கையை ஒட்டி யார் யாரோட நிக்கிறாங்கங்கிறத பொறுத்து அது நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணல. நம்ம செய்யற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். அது நமக்கு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டாவும் இருக்கு. ஓகே, இவங்கள வந்து நம்ம ஃபெமினிஸ்ட் நம்பிட்டு இருந்தோம், ஆனா அவங்க இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a லெசன் ஃபார் மீ, லைக் எல்லாரையும் புரிஞ்சு கொள்றதுக்கு, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கங்கிறதுக்கு. நம்ம ஆதிசங்களா நம்பினவங்க கூட அதுல இருந்து வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது சரி அவங்க இவ்வளவுதான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது தொடர்ந்த லேர்னிங்கா தான் வந்து இந்த இயக்கங்களை நான் பார்க்குறேன். ஸோ அதை நான் முக்கியமாக இங்கே பதிய விரும்புகிறேன். நம்ம உரையாடலை, நம்ம குரலை அது எவ்வளவு மெல்லிசா ஒழிச்சாலும் அதை தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு. ஆமாம், இந்த கையெழுத்து, அந்த அறிக்கையால் கையெழுத்து விஷயமா ஒரு விஷயம் சொல்லணும். சில பேர் அதை ஒரு ஒரு கேலியா அந்த விஷயத்த பார்ப்பாங்க. ஏன்னா இது என்ன வேலை வெட்டி இல்லாம நாங்க ஏதோ அறிக்கையை எடுத்துட்டு சிக்னேச்சர்ஸ் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி வேலை வெட்டி இல்லாம செய்யல. செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் we are choosing to do this என்று சொன்னா இந்த விஷயம் வெளியில கொண்டு வரப்பட வேணும்ன்றதுக்காக. ஆனா இப்ப பொதுவா ஒரு தோற்றப்பாடு சில நேரம் கிரியேட் ஆகலாம், அல்லது ஆக்கள் சில பேர் பேசக்கூடும். இதை பற்றி யாரும் பொத பண்றது இல்லை, யாரும் இதை வாசிக்கிறது இல்லை, அதை பற்றி யாரும் என்ன சொல்றது கவனத்தில் எடுக்கிறது இல்லைன்னு. ஆனா அது உண்மை அப்படி இல்லை. அவர்கள் அதில் நேரடியா வந்து சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் போடாட்டியோ அல்லது கமெண்ட் போடாம இருந்தா கூட அது நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நிறைய பேர் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றாங்க. நாங்கள தனிப்பட்ட ரீதியில கதைக்கும் போதோ இல்ல சந்திக்கும் போது அது பற்றி பேசுறாங்க. ஸோ பீப்புள் ஆர் அப்சர்விங், நோட்டீசிங். அப்ப இது நாங்க ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருந்ததுன்னு சொன்னா அது உண்மை இல்லை. தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கணும். அது எந்த விதமா எந்த சம்பவத்தை வச்ச அறிக்கைகளாக இருக்கட்டும். we need to keep doing that. இந்த அறிக்கைகள் விட்டது பற்றி நான் கதைச்சது மாறி விளங்கிட்டோ தெரியல. லீனா அப்படியா? இல்ல தொடர், என்னன்னா அறிக்கை வெளியிட்டீங்க என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேலி தொனி இருக்கு. அது வந்து அந்த கேலி தோணிய பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதுதான் தொடர் சொல்றேன் நானு. ஏன்னா எங்கட வேலை நாங்க செய்தோம், ஆனா எனக்கு இது போதாது. இது நம்ம செய்யற வேலை, இது ஒரு வேலை, இது நாங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இது போதாது. ஆனா இதுக்கு மேல எனக்கு அந்த வாசி சொன்ன விஷயம் மாதிரி இப்ப அதுக்காகத்தான் உங்கள்ட்ட கேமா கமிட்டின்றது என்னன்ற இந்த விளக்கமும் கேட்டது. என்னடா இந்த இப்படி ஒரு பெண்கள் அமைப்பு, ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கும் என்று சொன்னா இது இன்னும் ரீச் ஆகும். அடுத்தது அந்த இந்த எது வந்து நாங்க இது வந்து ஒரு பாலியல் சுரண்டல் என்று சொல்றோம், இது பாலியல் சுரண்டல் இல்ல பாலியல் சுரண்டல் இல்லை இது என்று சொல்ற அந்த லைனும் கட்டாயம் வேணும் உண்மையா. அதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். நான் அதை தவிர இந்த தொடர்ந்தேர்ச்சியா நாங்க இந்த பெண்கள் சந்திப்பு குழாமும் அதோட சேர்ந்து வேலை செய்யற எல்லாரும் இப்படியான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்போம். அது மட்டும் இல்ல தோழர், இது இப்படி நாங்க செய்யறதாலதான் கொஞ்சம் பேர் தான் நம்ம சேர்ந்து செய்யறதால அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்களை தேடி வராங்க தானே. வேற வழி இல்ல, வேற இடத்துல சொல்றதுக்கு வழி இல்ல என்ற பட்சத்துல எங்கேயோ தட்டு தடுமாறி வந்து சேர்ந்து பேசுதுகள் தானே. இந்த யாரோ ஒருத்தரோட, எங்களை சார்ந்த யாரோ ஒருத்தரோட வந்து சேருதுகள். அந்த ஒரு பரப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுலயும் சந்தோஷம்தான் உண்மையில. ஆனா இது இன்னும் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பொண்டு உருவாக்குறது வந்து மிகவும் நல்ல மட்டும் நினைக்கிறேன் நான் இத தொடர்ந்து செய்யறதுக்கு. சர்வைவர்ஸ் நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கான தைரியத்தை அதை கொடுக்கறது. அதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். அப்படின்னா இப்போ இலக்கியத்துக்கு இல்ல சினிமாவுக்கு இல்ல கலைக்கு இல்ல பொதுத்தளத்துக்கு வந்துட்டு வர்ற பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்பையும் அது உறுதி செய்யுது.
யாரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து ஆம், நம்ம குறிப்பிட்டு காட்டும் பொழுது அவங்களுடைய சேஃப்டியை நம்ம வந்து கன்ஃபார்ம் ரீஅஃபார்ம் பண்ணுறோம். ஸோ that is also another very important thing that a statement does. ஒரு 100 பெண்கள் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது நிச்சயமா இப்போ எழுத வர்ற இப்போ பொதுத்தளத்துல இயங்க வர்ற பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. நல்ல விஷயம் தான் அது விஜி சொன்னது. எப்படியோ இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல எங்களுக்கு முடிவுகள் கிடைக்காது. எத்தனையோ வருஷங்கள் செல்லும். இது ஒவ்வொன்றும் நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் பின்னுக்கு வர்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பா தான் இருக்கு. சோ எப்பவுமே நாங்கள் எந்த விஷயமும் தொடர்ந்ததை கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். என்னடா எப்ப அது ஒரு பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரும் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க மாற்றத்தை தொடங்கினாதான் அது தொடர்ந்து போகும். அந்த வகையில இது இது இப்ப ரிசல்ட்ஸ் கிடைக்கலையேன்னுட்டு நாங்க பின்னுக்கு நிக்கிறது முட்டாள்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். நன்றி சிவகுமாரி. பத்ம பிரபா கை வைத்திருக்கிறீங்க, நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். வணக்கம் அஞ்சனா. வணக்கம். சாரி, என்னால முழுக்க கேட்க முடியல, நான் வேலையில நிக்கிறபடியா. நான் ஆரம்பத்துல கொஞ்சம் கேட்டேன், இடையில கொஞ்சம் கொஞ்சம் தவற விட்டுடுத்து. உண்மையில மிகவும் பேசப்பட வேண்டிய ஒரு ஒரு தலைப்பு விடயம். இதால நிறைய பாதிப்புகள் உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கு இன்றைக்கு பல சான்றுகளை எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில இது கட்டாயமா நாங்க பேசப்படணும். இதுல நான் சொல்ல வந்தது அதுல சொல்லிட்டோம். இப்ப நான் கடைசியா கேட்டு கேட்கல. நாங்க தொடர்ந்து இதுக்கு எதிரான எங்களுடைய குரல்களையும் எழுத்துக்களையும் பொது வழிகளில் நாங்கள் செய்து கொண்டிருக்க வேணும், எழுதி கொண்டிருக்க வேணும், பேசிக்கொண்டிருக்க வேணும். அந்த அந்த ஒன்றை செய்கிறது தான் சரியானதாக இருக்கும். அதுவும் ஒரு நிறைய பேர் இணைந்து செய்வதென்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப யூரோப் வந்து இப்ப எங்களுடைய நாடுகளை விடவே எத்தனையோ வளர்ச்சி அடைந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை இப்ப வந்த இந்த எப்ஸ்டைனின் ஃபைல்கள் வந்து உடைத்தெறிந்து விட்டது. அது வேணுமென்றால் ஒரு டெக்னாலஜி ரீதியா வளர்ந்திருக்கிறோம் என்று வேணுமென்றால் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும்படி ஒரு மனித நேயம் சார்ந்தோ அல்லது மனித பண்பாடுகள் சார்ந்தோ அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் அது காட்டுது. ஆகவே இதுக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டில் என்னுடைய இது வந்து சற்று பழசாக இருக்குமோ தெரியவில்லை. 5 பெண்களில் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகமோ பாலியல் துன்புறுத்தலோ அல்லது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகின்றார் என்ற ஒரு கணிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அந்த ஆண்டு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. அப்படியான ஒரு இடத்தில் தான் எங்களுடைய நாடு இருக்கிறது. ஆனால் இன்று அது இந்த உலகமே அதை விட குறைந்த நிலைக்கு போய்விட்டது. நாங்கள் தொடர்ந்தும் இதற்கு எதிராக எப்பவுமே குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு கடமையை நான் சொல்லி நான் நிறைவு சொல்றேன். நன்றி அனைவருக்கும். நன்றி பத்மபிரபா. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லாட்டி நிறைவு செய்யலாமாவுமா? இறுதியாக யாராவது கருத்துக்கள்? அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் நிறைவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். உமா? ஒருத்தருக்கும் பேச இல்லாட்டிக்கு முடிக்கிறது. இன்றைய கலந்துரையாடலில் காத்திரமான பல விஷயங்களை பேசிய பேச்சாளர் லியா மற்றும் கமலா வாசு இருவர்களும் மிக்க நன்றி. மற்றபடி அதை தொடர்ந்து கருத்துக்களையும் கேள்விகளையும் தந்து விவாதத்தை முன்னெடுத்துக் கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்னொரு
அஞ்சனாட இது கேக்குது இல்லையா இல்ல? அவன்தான் கேக்குது இல்ல. சாரி, நான் கதைச்சது கேட்டுதான். ஏன்னா நடுவுல நடக்கிற இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிளாக் ஆயிட்டுது. கேட்கே இல்ல அஞ்சனா. ஓகே. இன்றைய கலந்துரையாடலில் பேச்சாளராக வந்த லீனா மணிகளை மற்றும் கமலா வாசு இருவருக்கும் மிக்க நன்றி. அதைத் தொடர்ந்து கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் ஒரு நல்ல தலைப்போடு பெண்கள் சந்திப்புனராக இணைவோம். நன்றி, வணக்கம்.